இத்தல நீரை கணியப்பும் உடவுள் ஒரு தப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வீணை கடிதேகம் தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகள் மற்பொரு தீரள் போய மதையானை மத்தர வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதென்று முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிது ஆட்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை ஈத்தனை ஆள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளியர்கோன் முப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அனைத்து பிரானடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஓடிமொழி தருவாதவரது தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணை நாளும் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய சகஸ்திரிய சிவபெருமானுடைய பெரும் கருணை நாளும் நாம் சிவதர்மோத்தரத்தில் இன்று கோபுரவியல் பகுதி ஒன்று பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டுகிறது. நான் எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று ஈசன் என்றென்றும் அரற்றுவன் ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன் ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டு ஈசன் தன்னையும் நான் மறக்கிற்பனே ஈசன் தன்னையும் யான் மறக்கிற்பனே என்று அற்புதமாக அப்பசுவாமிகள் பாடுகின்றார் திரு குறுந்தொகையில். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், அவன் எந்த நிலையிலும் ஈசா ஈசா என்று அவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் ஈசன் என்றென்றும் அரற்றுவன், சிவபனுடைய நாமத்தையே எந்த நேரிலும் சொல்லிக்கொண்டே இருப்பது. அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன உண்டாகும் அப்படின்னா, வலிக்கு வீழினும் என் திருப்பெயரல்லால் மற்ற ஏன் மறுபாற்றம் அப்படின்னு சுந்தரமூர்த்திகள் சொல்றாரு. திடீர்னு வலிக்கு விழுந்தா என்ன வரணும்? சாமியுடைய நாமம் வந்துருச்சுன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி வலிக்கணும் போது நீங்க நாமம் வரல, ஐயோ அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்ப நம்ம இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும்னு அர்த்தம். ஒருத்தன் உச்சியில ஏறிக்கிட்டு இருந்தான், மரத்துல ஏறிக்கிட்டு இருந்தான். சாமி அம்பாள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அம்பாள் சொன்னாங்க, என்னங்க உச்சியில போய் கீழே விழுற மாதிரி இருக்கான், அவனை கொஞ்சம் காப்பாத்துங்க அப்படின்னு அம்பாள் சொல்ல, சாமி சொன்னாரு, அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, ஐயான்னு சொன்னா நான் காப்பாத்துறேன். அவன் ஐயோன்னு கீழே விழுந்தான், எவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். ஐயோன்னா எவனுடைய லாபம். அதனாலதான் நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லி பழகக்கூடாது. ஐயையோ அச்சச்சோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழெல்லாம் போவாங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வேற மாதிரி சொல்லுவாங்க. டவுன்லேயே இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது என்றால், அப்படி சொல்லி பழகக்கூடாது. இறைவனுடைய நாமத்தை சொல்லி பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் உறங்குறதுக்கு முன்னாடியே இறைவனுடைய நாமத்தை சொல்லி, இல்லை இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி உறங்குங்கன்னு சொன்னா, நம்மளால 12 மணி வரைக்கும் அந்த செல்போனை கீழே வைக்கிறதே இல்லை. எந்த நேரமும் முழிச்சு, சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணு இருக்கும், உறக்கம் வரும், போய் நல்ல தண்ணியில் நல்ல அன்னைக்கு ஒருத்தர் அப்படிதான் தண்ணியை நல்ல முகத்தை கழிட்டு வந்து மறுபடியும் உட்காந்து செல் பார்க்காரு. அந்த அளவுக்கு செல்போன் போக. அதனால நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உறங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே செல்போன்லாம் தூக்கி எடுத்து ஓரத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது அலை கதிர்விச்சா நம்மளை வந்து பாதிக்கும். அதனால செல்போன்லாம் கொஞ்சம் தள்ளியே வைக்கணும், பக்கத்தில் வச்சு உறங்கக்கூடாது. ரெண்டாவது, ரொம்ப அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு கண்ணு கெடுதல் ஆகும். எத்தனையோ தீங்குகள்லாம் இருக்கு, அது மாதிரி நன்மைகளும் இருக்கு. நன்மைகளை நம்ம எடுக்கிறது இல்லை, தீமைகளை தான் அதிகமாக நாம அதுல இருந்து பழகணும்.
இந்த செல்போனை வச்சே பாருங்க. செல்போன் வந்து இந்த உடம்பு போல செல்போன் உள்ள சிம் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உயிர், இந்த உடம்பை இயக்குற உயிர். சரி, இது ரெண்டு இருந்தால் செல்போன் ஒர்க் ஆயிருமா? என்ன வேணும்? சார்ஜ் இருக்கணும். சார்ஜ் இருந்தால் தான் என்ன யார்கிட்ட பேசணுனாலும், சார்ஜ் இல்லைன்னா பேசவே முடியாது. சிம் கார்டு இருந்தாலும் பேச முடியாது. சார்ஜ் இருந்தால் அந்த சார்ஜ் போல இருக்கிறது தான் சுவாமி. அந்த உயிருக்கு உயிராக இறைவன் இல்லை என்றால் அவன் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. இந்த உடம்பை இயக்குற உயிரே கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் உயிரை இயக்குகின்ற இறைவன் எப்படி கண்ணுக்கு தெரியவார் சொல்லுங்கப்பா? அவ்வளவு சாதாரணமெல்லாம் சுவாமி நமக்கு எல்லாம் உடனே எல்லாம் காட்சி கொடுத்த மாட்டேன். அதுக்கெல்லாம் தவம் செய்யணும். தவம் செய்தால் தான் சிவம் வரும். அதுக்கு அடிக்கடி இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க. ஈசன் என்றென்றும் அரற்றுவன் ஈசன் தான் என் மனத்தில் பிரிவீலன். சிவபெருமான் நம்ம மனத்தை விட்டு பிரியறதே இல்லை, நம்ம கூடவே தான் இருக்காரு. நாம கூட சிவபெருமானை மறந்துடும். சிவபெருமான் நம்ம விட்டு பிரிவதே இல்லை எப்போயுமே. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள். அவர் நம்மளை விட்டு பிரிவதே இல்லை. இப்போ வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம உயிரை விட்டு இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் உன்னை விட்டு வெளியே போயிட்டு வரேன்ட்டு இப்படி சாமி வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம சவமாயிடும். சிவம் உள்ள இருந்தால் தான் இதுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே. சிவம் வெளியில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சவம் என்று முடிவு கட்டி விடுவார்கள் இந்த உலகத்தில். அது மாதிரி உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே நம்ம பேரை சொல்லி அழைப்பாங்க. பேரினை நீக்கி பிணம் என பேரிடுவார்கள் மக்கள்லாம். காலகாலத்தில் தூக்குங்க, பிணத்தை காலகாலத்தை தூக்குங்கப்பா, பேர் அந்த நேரத்தை சொல்ல மாட்டாங்க. பேரினை நீக்கி பிணம் என பேரிடுவார். அது வரைக்கும் அவன் பேர் இருந்து என்ன செய்ய. சிலர் பார்த்தீங்கன்னா பேருக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க. நம்ம பேர் நிலைச்சிருக்கணும், அதுக்காகவே முழு மூச்சா பாடுபடுறாங்க. இல்லாட்டி நல்ல பேர் வாங்கணும் நினைச்சு இதெல்லாம் பண்றாங்க. அப்படி இந்த பேருக்காக எத்தனை பேர் ஓடி 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 அது ஒன்றும் இல்லை என்பதை மாணிக்காச பெருமானுடைய பாடல்ல நாம பாடினால் நமக்கு தெரிந்து வரும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். ஏன்னா பேரை நம்ம பேர் யாராவது சொல்லிட்டாலும் உடனே வேகமா திரும்பி பார்ப்போம். நம்ம இதை கூட்டிங்களாங்க நீங்க அப்படின்னு. அப்படி நம்ம நம்ம பேர் மேல நமக்கு பற்று, நம்ம ஊர் மேல பற்று. இது எங்க ஊர் அப்படிமோ, ஊர் மேல பற்று. எதுலையுமே பற்று வரக்கூடாது. எங்க ஊர் உங்க ஊர் அப்படின்லாம் பற்று வரக்கூடாது. ஏன்னா சாமி எப்படிப்பட்டவர்னா, அவர் யாதும் ஊரே யாவரும் கேள், ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார். சிவபெருமானுக்கு எல்லாருமே உற்றார் உறவினர் யாரும் கிடையாது சுவாமி. அதே போல நாமளும் என்ன செய்யக்கூடாது, இவர் உற்றார் இவர் உறவினர். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த உற்றார் உறவினரோடு தான் இருந்துதான் நாம இறைவனை வழிபாடு செஞ்சு போகணும். வேற வழி கிடையாது. நம்ம அவரை என்ன செய்யக்கூடாது, பகைக்கவும் கூடாது. பகைச்சாலும் குற்றம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தோடு இருந்து கொண்டுதான் சுவாமி வழிபாடு பண்ணணும். சிவபெருமான் சொன்ன 16 அறங்கள்ல முதல் அறமே என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவபெருமான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் தான் இருக்கு. சாமி விதிச்ச அறத்துல அவங்களோட இருந்துகிட்டே தான் சிவபெருமானை மறக்காம இருக்கும். உங்களை வழிபாடு பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க கோயில் கிளம்பையில பக்கத்து வீட்டுல என்ன சொல்லுவாங்க, என்னக்கா நீங்க 6 மணிக்கே கோயிலுக்கு போயிடுறீங்க, ஒரு 8 மணிக்கு போகக்கூடாதாக்கா அப்படிவா, அப்படி வரையிலக்கா அப்படிமா, அப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளை விட மாட்டாங்க. அதை மீறி தான் நம்ம வழிபாடு செய்தாகும். உங்களையா ஏன் நடந்து எங்க போறீங்க அப்படிம்பாங்க. கோயிலுக்கா, கோயிலுக்கு டெய்லி கோயிலுக்கா, டெய்லி தான். டெய்லி நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க டெய்லி சாப்பிட்றீங்களா? டெய்லி நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே. எந்த சார் அது? அப்படியா? இவங்க இதை போன் இதை ஏன் நம்பர் அவங்ககிட்ட இருக்கு, கேட்க வேண்டியதானே? அவங்க டெய்லி கோயிலுக்கு வந்தா தானே தெரியும். இல்ல பக்கத்துல இல்ல யார்ட்டையும் கேட்க வேண்டிய, ஞாயிற்றுக்கிழமை எது ப்ரோக்ராம் இருக்கான்னு கேட்க வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? வாரம் ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்லிருங்க. இல்லைன்னா எங்கிட்ட கேளுங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதானே. சரி, அப்படி
இறைவனுடைய நாமத்தை நாம சொல்லி பழகி கொண்டே இருக்க வேண்டும். ஈசன் என்றென்றும், அது என்றென்றும் தினசரி சுவாமியுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஈசன் என்றென்றும் அரற்றுவன், என் வாயால் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எங்களுடைய சிவபெருமானுடைய நாமத்தை தினசரி சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன், என் மனத்தை விட்டு அவன் பிரிவதே இல்லை. அப்படி பிரிவில்லாத இருக்கிறதுனால ஈசன் தான் என் மனத்தில் பிரிவியன், ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டு, அவன் என்னை விட்டு பிரியாம இருக்கிறதுனால நான் அவனை விட்டு என்ன செய்யறது இல்லை, அவனை நான் மறக்கிறது இல்லை. அதனால எந்த நேரமும் ஈசா ஈசா என்று அவனை நாம் அழைத்து கொண்டேதான் இருக்கின்றேன் அப்படிங்கிறத. அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னுமது என்னேடி, அந்த பாட்டு சொல்றாருல, நம்பனையும் ஆமா கேள் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்றே தினன்கான் சாலலோ. அருமையா பாடுறாரு மாணிக்காசன். அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழித்திரி நம்பனையும் தேவன் என்று நன்னுமது, யாரையாரையோ தேவன்கிறாங்களே, அத்தேவ தேவர் அவதேவர் என்று என்கண் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தை பத்தேதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவருக்கே சென்றுவதாய் கோத்துண்டு. இவர் கடவுள் அவர் கடவுள்னு சொல்லி இந்த உலகத்துல தெரிந்து கொண்டிருக்கின்றார்களே, எல்லாருக்கும் தேவதேவராக விளங்கக்கூடிய சிவபெருமானை விட்டுவிட்டு மற்றவர்கள்லாம் கடவுள் என்று இந்த மக்கள் எல்லாம் இவர் தேவர் அவர் தேவர் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே, அத்தேவ தேவர் அவதேவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற இந்த பூதனத்தை பத்தேதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவராகிய சிவபெருமானை போய் என்ன செய்ய வேண்டும், சார வேண்டும் என்று மாணிக்கவாச பெருமான் சொல்றார். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் தேவாதி தேவன், யாரையும் அவர் போய் வணங்கினது கிடையாது. அவர் போய் யாரையும் போய் வணங்கினது கிடையாது. மற்ற எல்லா தெய்வமும் தான் சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள். இதை புரிந்து கொண்டாவது சிவபெருமான் முழுமுதற் பொருள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான் தான் இந்த மூலகத்துல பாடல் இருக்காது, அதை தெரிந்தாவது என்ன செய்யணும், சிவபெருமான் முழுமுதற் பொருள் தெரியணும். இப்படி எத்தனையோ எல்லா நிலையிலையும் சாமி தான் உயர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற சமயங்களுக்கெல்லாம் ஒரு நூல் தான் இருக்கு, நம்ம சமயத்துக்கு இணையில்லாத நூல்கள் இருக்கு, அதை வைத்தாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கு. எதுல பார்த்தாலுமே சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று நமக்கு தெரியும். அப்படி சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று தெரிந்து வந்ததுக்கு அப்புறம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், பழகி கொண்டே இருக்க. அப்படி பழகி கொண்டு இருந்தால்தான் வலிக்கு விழுந்தா கூட அவனுடைய நாமம் நமக்கு வரும், இல்லைன்னா வராது. ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? கீழே விழுகிற நேரத்துல இறை நாமம் வருதா, சிவசிவான் வருதா, நமச்சிவான் வருதா, வைத்தியநாதன் வருதா, சகசிரீஸ்வரன் வருதா, முருகான் வருதா, ரைட் அப்படின்னா ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை ஐயோ தான் வருது இன்னும் அப்படின்னா நீங்க எதுவும் ட்ரைனிங் எடுக்கணும்னு அர்த்தம். நம்பனையும் ஆமாகேள் நான் மறைகள் தாமரியா எம்பெருமான் ஈசா என்றே தினன்கான் சாலலோ. ஈசா ஈசா ஈசனா எல்லா உயிருக்கும் சொந்தக்காரன், எல்லா உயிருக்கும் நன்மை செய்வான். நமக்கு ஒரே சொந்தக்காரர் யாரு, சிவபெருமான் தான் உண்மையான சொந்தக்காரர். ஆனா நாம யாரை சொந்தம் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம யாரு சொந்தம்னு அதிகம் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்களாலே நமக்கு துன்பம் வரும். அவங்க தான் நமக்கு ரொம்ப கேடுன்னு நினைப்பாங்க. நம்ம யாரை ரொம்ப சொந்தம்னு நினைக்கிறோமோ அவங்க நமக்கு கூட இருந்துக்கிட்டே என்ன செய்வாங்க, பின்னாடி வந்து ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனா நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்க கூட இருக்கிறதான் என்ன செய்வாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதை நீங்க பழகுதான் தெரியும். ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க சுவாமி மேல உங்களுக்கு அன்பு வந்துருச்சோ, மற்ற சொந்தவங்க இருந்தாங்கன்னா உண்மை இல்லை என்கின்ற நிலையை நீங்களும் உணர்வீர்கள். சிவபெருமான் ஒருத்தர் தான் உண்மையான சொந்தம். அதனாலதான் ஈசன் பேரு. சாமி வந்து எல்லா உயிர்களுக்கும் சொந்தக்காரன், எல்லா உயிருக்கும் நன்மை செய்வோம், எல்லா துன்பத்தை நீக்கி இன்பத்தை தருவோம். இப்படி பல்வேறு பொருள்கள் உண்டு. அப்படி என் மனத்தை விட்டு அவன் பிரியாமல் இருக்கின்ற காலத்தினால் என் மனதில் இருந்து அவனை நீக்குவதில்லை. அவன் எந்த நேரமும் நான் அவனுடைய நாமத்தை சொல்லி உச்சரித்து கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு யார் சொல்றா, அப்புறம் சாமி சொல்றார். ஈசன் ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன், அவன் என் மனத்தை விட்டு பிரியாதனால நான் எந்த நேரமும் அவனை நினைந்து கொண்டே இருக்கேன்.
ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன் ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டு என் மனதில் எந்த நேரமும் அவனை நினைந்து கொண்டேன். அவன் நினைக்கின்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஈசன் ஈசன் என்றென்றும் அரற்றுவன் அவனுடைய நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறதுனால அவன் என் மனதை விட்டு பிரிவதில்லை. அப்படி மனதை விட்டு பிரியாத காரணத்தினால் நானும் என் மனதில் அவனை நினைந்து கொண்டே இருக்கிறேன். ஈசன் தான் என் மனத்தில் பிரிவிலன் ஈசன் தன்னையும் என் மனத்து கொண்டு ஈசன் தன்னையும் நான் மறக்கிப்பனே ஈசனை இனி நான் மறக்கிற்பனே. இதனையும் நான் மறப்பதில்லை. நாம கூட ஈஸியா மறந்துடும். காலையில் அந்த வழிபாடு செய்யற நேரத்துல சாமி நினைப்போம். அதுக்கப்புறம் எது சாமிங்க நீ சொல்றீங்க, எந்த கடவுளை சொல்றீங்க, எந்த கோயிலை சொல்றீங்கன்னு இருப்போம். ஆனா சாமி நம்ம விட்டு இமைப்பொழுதும் கூட நம்மளை விட்டு நீங்காம இருக்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அப்படி திருவடி நம்மளை விட்டு பிரிவதே இல்லை. ஏன்னா பிரிஞ்சாச்சு நமக்கு இயக்கம் கிடையாது. சாமி கூட இருந்தால் தானே இயக்கம், இல்லைன்னா இயக்கம் கிடையாது இந்த உயிர்களுக்கு. அதனால அவன் உள்ளே இந்த உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் ஒன்று கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்பினை நான் உள்ளிருந்து ஓம்புகின்றேன். அதனால நம்ம இந்த உடம்பை என்ன செய்யணும், பேணி பாதுகாக்கணும். உள்ள யார் இருக்கா, ஒரு பொருள் ஒன்று உள்ளது. யாரு, சிவபெருமான் உள்ளது. அப்படி உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்பினை நான் உள்ளிருந்து ஓம்புகின்றேன். அப்போ சாமி உள்ள குடியிருக்காரு. அப்ப இந்த உடம்பை நம்ம எப்படி வச்சிருக்கணும், யாருக்கு தீங்கு நினைக்கலாமா, நீங்க நினைச்ச சாமி இங்க உள்ள இருப்பாரா, வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கு, ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வர்றாரு, உடனே அவருக்கு சேரை போடுங்கன்னு ஒரு சேரை போடுறோம். அந்த சேரில் பள்ளி எச்சமும் ஏதோ விழுந்துருச்சு. அதில் உட்கார வைப்பீங்களா நீங்கள், முதல்ல சேரை மாற்றிடுவீங்க, இல்லைன்னா துடைப்பீங்க, இல்லைன்னா நினச்சிவீங்க சேரை. அதே போல எப்படி ஒரு சேரை சுத்தப்படுத்துறீங்களோ இந்த மனசுல சுவாமி இருக்கணும்னா இது எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க. சாமி வர்றாரு, அது எவ்வளவு பெரிய ஆளு, அவரை நம்ம ஒரு இருதயத்துல உட்கார வைக்கிறோம்னா எப்படி இருக்கணும் நம்ம இருதயம், யாருக்கும் வஞ்சகம் செய்யாமல் யாருக்கும் தீங்கு நினைக்காமல் முடிந்த அளவுக்கு எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்தும் விதமாக இருந்தால் சிவபெருமான் நம்ம உள்ளுக்குள்ளே இருப்பார், கோயிலா இருப்பார். இல்லைன்னா அடுத்த நிமிஷமே நம்மளை விட்டு போயிருக்கும். ஒவ்வொரு வழியும் நம்ம கூட தான் இருப்பாரு, அது நீங்காம இருப்பார், அது வேற விஷயம். ரெண்டாவது உள்ளத்தை இடமாக கொண்டு இருப்பார். எத்தனை பிரிவுனாலும் நம்ம கூட இருந்து நமக்கு அருள் செய்யணும்ல. அப்படி தோன்றா துணையாக சிவபெருமான் இருப்பார். ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படை துகந்தான் மனத்து உள் இருக்க ஏன்றான் இமையவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோம்களுக்கே அப்படிங்கிற. யாரும் சுவாமி மேல ரொம்ப அன்பா இருக்காங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாரா, தோன்றா துணையாக இருந்து அருள் செய்யும். இப்போ நம்ம நினைச்சிட்டே இருந்தா சிவபெருமான் எப்படி இருப்பாரு, நம்ம கூட தான் இருப்பாரு. ஆனா நம்ம கண்ணுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா தோன்றா துணையா எப்பயுமே இருப்பாரு சார். உட்காருங்க சார். தெரியாமனா இருக்கலாம், ஆனா எப்படி இருப்பாரு, தோன்றா துணையாக சிவபெருமான் ஒன்றாய் உடனாய் வேற. அதை நம்ம அனுபவத்துல உணரலாம். வாழ்ற வாழ்க்கையில திடீர்னு யாராவது உதவி செய்வாங்க அப்படின்னா யாரும் அர்த்தம், சாமி தான் நமக்கு உதவி செய்வாங்க. ஒவ்வொரு செயல்லையும் நீங்க அதை நீங்க உணரலாம். சாமியை பத்தி நீங்க அனுபவத்துல உணர்றதுதான் பெரிய பாடம். நமக்கு கற்கதை காட்டிலும் அனுபவத்துக்கு வருது பாருங்க, அப்பதான் நம்ம இறைவனை ரொம்ப உணர முடியும். ரெண்ட பேரானந்தம் நமக்கு அப்பதான் கிடைக்கும். அனுபவத்துக்கு வரும்போது தான் கிடைக்கும். அனுபவத்துக்கு வராம எதுவும் ஆனந்தம் நமக்கு கிடைக்காது. ரெண்டே ஞானம், ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். அபரஞானம் என்பது நூல்களால் கற்கக்கூடிய அறிவு, பரஞானம் என்பது அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு உடனே வந்துடாது, கற்றதுனால்தான் வரும், இல்லைன்னா அனுபவம் கிடைக்காது. கற்காம எப்படி உங்களுக்கு அனுபவம் வரும், அடிப்படை அபரஞானம் வரணும், அதுக்கப்புறம் தான் பரஞானம் உண்டாகும். அதான் நூலறிவு கொண்டு நுழைவின் அப்படின்னு கரைக்கல மாதிரி சொல்லுவாங்க. நூலறிவு கொண்டு யார சுவாமி உள்ள போய் சிந்திக்கணும். கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றால் கற்றதனுடைய பயன் பணம் சம்பாதிப்பன்னு சொன்னாரு வள்ளுவர்.
கற்றதனுடைய பயன் லட்ச லட்சமாக சம்பாதிப்பது இல்லை, கற்றதனுடைய பயன் இறைவனை தொழுவது. நல்ல அறிவுடையவர்கள் என்ன செய்வாங்க? இறைவனை தொழுவார். அவங்க தான் உண்மையான படிப்பு படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இறைவனை தொழுபவர்கள் தான் உண்மையான படிப்பு படிச்சு, மற்றவங்களாம் கம்மி தான். அப்படி இந்த பாட்டில் மிக அற்புதமாக சொல்றாரு யாரு? நமது சுவாமி. ஈசன் என்றென்றும் அரற்றுவன், ஈசன் தான் என் மனத்தில் பெருவினன், ஈசன் தன்னையும் என் மனத்தில் கொண்டு, ஈசன் தன்னையும் நான் மறைக்கிப்பனே என்று மிக அற்புதமாக சொல்கின்றார் யாரு? நமது அப்ப சார். இந்த 12வது இயல் வந்து கோபுரவியல். ஏற்கனவே நம்ம அந்த பஞ்ச கவியத்தை பத்தி ஏற்கனவே சொன்னோம். அத சொல்றாரு, பஞ்சகவியம் பாவத்தை கெடுத்து புண்ணியத்தை தருமென முன் கூறினோம். பஞ்சகவியத்தை தரும் நந்தை முதலிய பசுக்கள் நிற்கும் இடத்தின் தன்மை முதலியவற்றை கூறுவதால் இது கோபுரவியல் என்று பெயர். அது இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பத்தி நான் சொல்கின்றேன் அப்படின்னு இந்த கோபுரவியலை ஆரம்பிக்கிறார். இந்த கோபுரவியல நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதுல இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பத்தி, நமது பிரபஞ்சத்தை பத்தி நிறைய சொல்றாரு. நான் அடின்னு இன்னமும் நினைச்சேன் கோபுரவியல்னா கோபுரத்துல கோயில் நடக்கக்கூடியதுன்னு நினைச்சேன். ஆனா பிரபஞ்சத்தை முழுக்கும் எடுத்து சொல்றாரு. இப்ப கேள்வி கேட்கிறாரு. யாரு கேள்வி கேட்கிறா? அகத்தியம் அவங்க வந்து முருகப்பெருமான்ட்ட கேள்வி கேட்கிறாரு. சண்முக கடவுளே, தன்மத்தை உண்டாக்குவதும் பாவத்தை போக்குவதும் பசுக்களிடத்து உண்டாகின்ற பஞ்சகவியமே என்று பரிகாரவியல் முன் கூறினீர்கள். ஏற்கனவே பரிகாரவியல்ல சொன்னீங்க அப்படி முருகப்பெருமான்ட்ட சொல்றாரு அகத்தியம். எல்லையை எனக்கு விளங்க அருள் செய்ய வேண்டும். இது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும். எல்லா ஆன்மாக்களுக்கும் இப்பசுக்களின் சொரூபம் உள்ளபடி அறிந்து அதனை பூசித்து அதில் உண்டான பஞ்சகவியத்தை பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி அதனால் அவரவர் செய்த பாவங்களை போக்கும் பொருட்டு. அப்ப பஞ்சகவியம் நம்மளுடைய பாவத்தை போக்கும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. மெயினா சாமிக்கு அபிஷேகம் செய்யும் போது இந்த பஞ்சகவியம் முக்கியமா இருக்கணும். அது நம்மளுடைய பாவத்தை போக்கும். என்னென்னது பஞ்சகவியம் சொல்லுங்க? பால், தயிர், நெய், கோசலம், அடுத்து திருநீர். இந்த 5மே திறந்து பஞ்சகவியத்துல இருந்து தயார். இப்ப இந்த பஞ்சகவியம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நெய் இருக்கு பாத்தீங்களா? நெய்யை வந்து எதோட சேர்க்கணும் அப்படின்னா, அன்னம் அபிஷேகம் பண்ணுவீங்க பாத்தீங்களா? அன்ன அபிஷேகம் செய்யும் போது அன்னத்தை வச்சு அதுக்கு மேல நெய்யை ஊற்றணும். ஊற்றினா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தேன் அபிஷேகம் பண்ணி பார்த்தீங்களா? அந்த தேன் அபிஷேகம் போது இளநீர் அபிஷேகம் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நெய் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு என்னன்னா இளநீர் பாருங்க, இளவெந்நீர், இளவெந்நீர் அபிஷேகம் பண்ணணும். நெய் அபிஷேகம் பண்ணிட்டாலே சாமிக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும்? இளவெந்நீர் அபிஷேகம் செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? வழக்கம் போல நீங்க பச்சத்தை எடுத்து சாமிக்கு ஊற்றிடுறோம். ஆனா அப்படி செய்யக்கூடாது. இளவெந்நீர் நான் மட்டும் என்ன செய்யறோம்? காலையில வெள்ளத்துல அந்த இதை கொஞ்சம் பிடிச்சி ஆன் பண்ணுங்க, கொஞ்சம் வெள்ளியை போட்டு விடுங்க அப்படிங்கிறோம். சாமிக்கு அதே மாதிரி நெய் அப்படியே எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். அப்போ கொஞ்சம் லேச வெந்நீரை சாமிக்கு, அதுவும் சுடக்கூடாது, நல்லா குளிச்சுக்குவேன், ரொம்ப சுடக்கூடாது. இலை வெந்நீர் லேசா இருக்கும், லைட்டா சூடு பண்ணி சாமிக்கு அபிஷேகம். அதே மாதிரி எப்படி சார்? சரி, அப்படி கூட செஞ்சுக்கலாம். ஏற்கனவே அன்னத்துக்கு நம்ம ஏற்கனவே நெய் கலக்குறோம்ல. ஓகே. அப்படி பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி அதனால் அவரவர் செய்த பாவங்களை போக்கும் என்று விண்ணப்பம் செய்த சிறந்த அகத்தியனுக்கு அப்படியே உனக்கு நன்றாக சொல்வோம் என்று திருவுள்ளம்படி முருகப்பெருமான் இப்ப சொல்ல ஆரம்பிக்க. அது ஏற்கனவே பஞ்ச பசுக்கள் என்னென்ன சொன்னோம் உங்களுக்கு? நந்தை, சுபத்திரை, சுசிலை, சுனனை, இன்னொன்று என்ன சொன்னோம்? முதல் நந்தை சொன்னோம், 2வது சுபத்திரை சொன்னோம், அடுத்து சுசீலை சொன்னோம், அடுத்து சுனனை சொன்னோம், அடுத்து சுரபின்னு ஒன்று சொல்லியிருப்போம். பஞ்சாபி பசு.
விழுத்து பிருத்திவியில் உண்டான அளவு கீழ் பிரமாணங்களை சொல்லி அவ்வண்டத்தில் இருக்கின்ற சிவலோகத்தில் பரமேசன் சன்னதி முன்னிருக்கும் வீர இரவத்தின் இனமான நந்தை முதலிய 5 கோமாதர்களும் பூமியில் இருந்து வந்து நிற்கும் சொரூபத்தை உனக்கு சொல்லுவோம். அது எங்க சாமி பக்கத்துல அந்த 5 வகையான பசுக்கள் இருக்குமா, சாமி இடமும் இருக்கு பாருங்க, வீர இடமும் பேரு. அந்த 5 பசுக்களும் பூமியில எப்படி இறங்கி வந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. வீட்டில் சாளர வாசலில், அதாவது அண்டப்பகுதியை அறிந்து அணு பிரமாணம் அறியாவிடத்து அறியப்படாததால் அணு முதலியவற்றை 3 செயலால் இந்த பாட்டை உணர்த்துறேன். எப்படி அப்படின்னா, வீட்டில் சாளர வாசலில் சூரிய கிரகணத்தால் உண்டாகிய துகள் பாருங்க, வீட்டு வாசல்ல சூரிய துகள் இருக்கு பாருங்க, அது ஒரு துளி தான் இருக்கும். அந்த ஒரு துளி சூரிய கிரகத்தால் உண்டாகிய துகளுக்கு பேரு அணு என்று பேர். அது 16 கொண்டது சிறு மயிர், இந்த முடிவுல மயிருக்கு பாருங்க மயிர். அந்த மயிலுடைய நுனி ஆகிய கசாக்கிரகம் அது 8 கொண்டது இலிசை. இலிசைன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு, ஈரு இருக்கு பார்த்தீங்களா, ஈரு, அது அதுல ஒரு 8 வகை இதாக கொண்டது யூகை. யூகை என்பது என்னன்னா பேனு. அது ஒரு 8 கொண்டது எவை. எவை என்பது நெல்னு போட்டிருக்கு, அவைன்னா நெல். இந்த நெல் 8 கொண்டது உத்தமமான மானாங்குளம் என்றும், அது 24 கொண்டது முளம் என்றும், அதில் 4 கொண்டது வில் என்றும், அதில் 2 கொண்டது தண்டம் என்றும். இந்த தண்டம் இருக்கு பாருங்க, தண்டம் வில்லு கோதண்டம் சொல்றோம் பார்த்தீங்களா. அதில் 7 நெல் கொண்டது மத்தியமாங்கலம், 6 கொண்டது அதமாங்கலம். இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் வந்து இந்த நெல் அளக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். இந்த அங்குல கணக்கெல்லாம், இந்த முளம்னா தெரியும், ஒரு முளங்கிறது ஒரு கையை வச்சு நம்ம சொல்லுவோம். என்ன தண்டம் 2000 கொண்டது குரோசம், அது 2 கொண்டது கெவ்யூதி, குரோசம் 4 கொண்டது யோசனை, அந்த யோசனை 100 கோடி கொண்டது பிருத்திவி. பிரத்திவிருத்தங்கிறது என்னது, பிரத்திவிருத்தி. இவ்வளவு யோசனை தூரம் தான் இப்ப கைலாயத்துல இருந்து, அங்க இருந்து ஒரு யோசனை தூரம்னா, இங்க இருந்து நீ அமெரிக்கா யோசிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு யோசனை தூரம் தான். இதே 100 கோடி யோசனைன்னா பார்த்துக்கோங்க, நீ உங்களால எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகிக்க முடியும் உங்க மனதானது, சொல்லுங்க பாப்போம். அதனால சாமி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கு. நம்ம அறிவை கொண்டு எவ்வளவுதான் நம்மளை யோசிக்க முடியும், சொல்லுங்க பாப்போம். அதான் அவன் எண்ணத்திற்கு அப்பாற்பட்டவன் இறை. சாமி எவ்வளவுக்கு அப்பாற்பட்டவன், எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டான். அவன் எண்ணி நல்லான், அவன் ஒப்புடைய நல்லன், ஒருவன் நல்லன். சாமி கடவுள் ஒருத்தரா, அதுக்கு மேல அவர் 2 பேரா கிடையாது. அவன் ஒருவனா, அவன் ஆனா பெண்ணா அழியா எல்லாவற்றையும் கலந்து, நம்ம என்ன உருவத்தை நம்ம நினைக்கிறோமோ அந்த உருவம் தாங்கி வந்து இறைவன் நமக்கு அது செய்யும். அப்படி ஒரு யோசனை தூரம் நம்மளால கிரகிக்க முடியாத அளவுக்கு சுவாமியோட வியாபகம் அண்ட முழுவதும் விலகி கொண்டு, எல்லா அண்டங்களையும் கடந்து சுவாமி விலகி கொண்டு. குரோசம் யோசனை பத்தியில, குரோசம்னா இப்படி கூப்பிடுற தூரம். கெவியோதி அப்படின்னா அதுல இருந்து டபுள் மடங்கு. ஒரு யோசனைங்கிறது ஒரு இந்த அமெரிக்கா வரைக்கும் நிற்கணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு யோசனை தூரம். அது 100 கோடி கொண்டது எத்தனை யோசனை நீங்களே பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்டது இந்த பிரபஞ்சத்தை அப்படி சொல்றாரு. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இறங்கி அந்த பஞ்ச பசுக்களும் எப்படி உலகத்துக்கு வருது அப்படிங்கிறத அது அண்டம் இதை சொல்லி ஒவ்வொரு யோசனை தூரத்தை சொல்லி 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 கீழே வராது. பிருத்திவி தத்துவத்துக்கு 1000 கோடி அண்டம் உண்டு. பிருத்திவின்னா என்னது, இந்த மண் தத்துவம். இந்த மண் தத்துவத்துக்கே 1000 கோடி அண்டம் இருக்கான். இந்த மண் தத்துவத்துக்கே நீங்க பூரா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. எளிமை புரியுற மாதிரி ஒரு சொல்லுங்க. ஏதாவது எப்பயும் போல ஒரு கதை சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீங்க திடீர்னு அண்டம்ங்கிறீங்க, திடீர்னு மண்ணுங்கிறீங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பசுக்கள்லாம் எப்படி பஞ்ச பசுக்கள் பூலோகத்துக்கு வந்தது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2வது இந்த அண்டங்கள்லாம் எப்படி விளங்குது. 224 கோணங்கள் இருக்கு. இது ஒரு மதிப்பா சொல்றதா 224 கோணங்கள். இந்த 224 கோணங்களுமே ஒவ்வொரு கோணங்கள்லையும் எத்தனையோ கோடி அண்டங்கள் உண்டு. அப்போ ஒரு அண்டங்கள்ல எத்தனை உயிர்கள் வாழும், கோடானு கோடி அண்டத்துல எத்தனை உயிர்கள் வாழும்.
இந்த பிரபஞ்சத்துல எத்தனை உயிர்கள் வாழுது, தண்ணீர்ல எவ்வளவு உயிர்கள் வாழுது, அப்ப யோசிச்சு பாருங்க. இத்தனையும் கட்டி காக்கிறது யாரு? சாமி ஒருத்தர். அத்தனை பேருக்கு படி இழக்கிறது யாரு? அதாவது அந்தந்த விதத்துல சாமி உணவு கொடுத்துட்டே தான் இருக்காரு. எந்த உயிருக்கு பாரபட்சம் பார்க்கறதே இல்லை. நீ கோயிலுக்கு வர மாட்டேங்க, என்ன உனக்கு என்ன சாப்பாடு போ அப்படின்னு சொல்லுவாரு சாமி. எல்லாரும் அவர் படி இழக்காத நாள் கிடையாது. நாம கூட என்ன செய்வோம், தர்மம் ஒரு நாள் தர்மம் செய்வோம், 2வது நாள் மறந்துட்டு போயிடுவோம். சாமி மறந்தார நம்ம எல்லாமே என்ன யோசிச்சு பாருங்க. அதான் கருணாமூர்த்தி. அடியனே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நமக்கு மறந்துடும். அதுக்கப்புறம் மெனக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிற உடல் ஓடுவேன் அடியனை எப்படியாவது குழுக்கு போடுறது. தினசரி அந்த ஒரு தொண்டை செஞ்சு அதை விடக்கூடாது. ஏதோ எனக்கையாவது ஒரு சிந்தனை செஞ்சுட்டு அப்படியே போயிடுறது. அதெல்லாம் ஒரு தொண்டை செஞ்சு அதை கடைசி வரைக்கும் நிச்சயணும் விடக்கூடாது. அதில் என்ன நிலை வந்தாலும் 23 நாயன்மார்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அவன் கொண்ட கொள்கையை கொஞ்சம் கூட மாறாம இரநூறு வேட்டாயிரம் போனாரு. கீழே அந்த செங்கீரையும் மாவளும் கீழே வந்துருச்சு. விட்டுறலாம்ல, அவர் விடல. எப்படி கொண்டு போறது கீழே விழுந்துடலாம். சாமிக்கு நைவேத்தியம் ஆகாம போச்சு. இவர் வர 4 நாள் பட்டினி. சாமி கொண்டு போக முடியலையே அப்படின்னு உடனே அங்கனக்குள்ளே ஊட்டி எடுத்து அறுக்க போயிட்டாரு. உடனே சாமி இப்ப நான் சாப்பிட்டேன்ப்பான்னு விடையல் அப்படின்னாராம் மண்ணுக்குள்ள இருந்து. ஏன்னா சாமி எல்லா இடத்துலயும் இருக்காருல்ல, விலைக்கு சொல்றாருல. விடையல் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சான். உடனே ஊட்டி அறுக்கிறத சாமி கையை பிடிச்சிட்டு ஒரு 2-3 பேருக்கு மட்டும் சாமி கையை பிடிச்சேன். யார் யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அறிவாட்டாய் நானாரு என்ன சார்? மனைவி வரும்போது இவர் அடுத்து மனைவி கையை வெட்டும்போது அடுத்து வெட்டிடுறாருல. வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருக்குறிப்பு சொன்னேன். திருக்குறிப்பு மண்டையை அப்படி முட்டை போகும்போது சுவாமி அப்படி உள்ள இருந்து அப்படி கையை தடுத்தாரு. அப்புறம் ஒரு நாயனார் யாரு கண்ணப்ப நேரத்துக்கு நெல்லு கண்ணப்பா இன்னொரு கண்ணை வெட்ட பண்ணாரு. கையை பிடிச்சிட்டாரு சாமி. ஒரு கண்ணை வெட்டி தோண்டி வச்சிட்டாரு. இன்னொரு கண்ணை தோன்றதுக்கு என்ன பண்ணாரு, செருப்பு காலோட அப்படி சாமி சிவலிங்கத்துக்கு மேல அப்படி வச்சேன். ஏன்னா இந்த கண்ணை வெட்டி தோண்டி வச்சுன்னா கண்ணு தெரியாதுல்ல, அந்த அடையாளத்துக்காக வச்சேன். 2வது கண்ணையும் தோண்ட போகும்போது சுவாமி எப்பா நெல்லு கண்ணப்பா 2 தடவை சொன்னாரு சாமி. இப்போ எந்த அளவுக்கு அன்பு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அன்பு யாருமே செலுத்த முடியாதுன்ட்டு மாணிக்காவது சர்டிபிகேட்டே கொடுத்தாரு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின்ட்டு. அந்த மாதிரி அன்பு யாரும். ஏன்னா அது தலையாய அன்பு. சிவன் வைக்கின்ற தலையாய அன்பு கண்ணப்பனாய் வைத்த அன்பு. தலையன்பு, இடையன்பு, கடையன்புன்றது. இப்போ நாம எந்த அன்புல இருக்கோம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. எதனால சிவபெருமானுக்கு செஞ்சு செய்யறோமா? வழக்கமாக நம்ம பிள்ளைகளை தான் அதிகமாக பார்ப்போமே தவிர சாமி நினைந்து நாம செய்யக்கூடிய காரியங்கள் ஒன்று. சிவபெருமான் நினைந்து சாப்பிட்டா நமக்கு தலையன்பு வெளிப்படும். அவரை மறந்து செஞ்சா நமக்கு கடையன்பு தான். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரைனிங் எடுக்க தான் உடனேலாம் வந்துடாது. சாமி மேல அந்த அளவுக்கு நம்ம மூழ்கணும், உள்ள போகணும். நீங்க ஒரு துளி அன்பு செலுத்தினாலே சுவாமி பன்மடங்கு வருவாரு. நீங்க அனுபவத்துல நீங்க உணரலாம். நீங்க அந்த அளவுக்கு நீங்க பக்தி செலுத்தி பாருங்க. பக்தி செலுத்தி பாருங்க, உங்களுக்கு எப்படி உங்களை மேலான நிலைக்கு கொண்டு போறாரு மட்டும் பாருங்க. அதை நீங்க அனுபவத்துல உணர உங்களுக்கு தெரியும். நிறைய நமக்குலாம் கோயில்கள் நிறைய நடந்திருக்கு. சில சிவரகசியங்கள்லாம் நம்ம வெளியில சொல்லக்கூடாது. அதை நினைச்சு நாம உருகி வழிபாடு பண்ணணும். பெருமா நமக்கு எப்படிலாம் பண்ணாரு, கோயிலுக்கு போகும்போதுதான் நமக்கு எவ்வளவு அருள் செய்தாரு அப்படிங்கிற அந்த திறத்தை நாம எண்ணி மகிழ. சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம திருவான்மையூர்ல முதல்ல போகும்போது ஆனா மருதீஸ்வரர் அதனாலதான் நம்ம இப்போ இந்த வருஷம் நமக்கு சொற்பொழி பேச கூப்பிட்டுருக்காருன்னு அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் சார் கூட திருவான்மையூருக்கு போகும்போது சாமி திரையை போட்டதும் எங்களுக்கு 5 நிமிஷம் தான் டயம் இருக்கு, அடுத்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஐயா வாங்கய்யா போவியா அப்படின்னாங்க. சாமி பார்க்காம போவார். நீ அடுத்த பார்த்துக்கூட நீ அடுத்த வட்டம் வரீங்களா போவோம், அடுத்த வட்டம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணவா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா டக்குனு மணி சத்தம் கிடைச்சு. திரும்பி பார்த்தா சுவாமி அப்படியே அலங்காரத்தோட கீழே அப்படி காட்சி விட்டு ஒரு நிமிஷத்துல டக்குனு காட்சி கொடுத்தாங்க. இப்போ போயிட்டு அப்போ போ அப்படின்ட்டு சாமி. சில நேரத்துலாம் சாமி உணர்ச்சியோகமா ஏதாவது செய்வார். நம்ம திருப்பி வைத்தியநாத சாமியில நிறைய நித்தலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு சாமி. நம்ம போகும்போதே சாமி இன்னைக்கு என்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டே போனோம்னா ஏதாவது ஒன்று பண்ணுவாரு. நம்ம திருக்கோயிலுக்கு போனோம்னா இன்னைக்கு சாமி என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போனோம்னா ஏதாவது ஒன்று படிக்க. அதை நம்ம அந்த உணர்வோடு நம்ம திருக்கோயில் எதற்கு போனா சாமியை கும்பிட்டோம் ஓடி வந்தோம் 2 பாட்டை மட்டும் படித்து ஓடி வந்தோம்னு வராம உணர்வு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். சாமி இன்னைக்கு நமக்கு என்ன வச்சிருக்காரு.
உட்காந்து சாமி முன்னாடி உட்காந்து பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பாருங்க, சாமி ஏதாவது உணர்த்து வரும். அம்பல் தண்ணியில போய் உட்காருங்க, இங்க கூட்டமா இருந்தானே அங்க அம்பல் தண்ணியில போய் உட்காருங்க. போய் சாமியை போய் அப்படி பயிற்சி எடுக்கணும். சாமியை போய் உட்காந்து, எத்தனை பேர் கோயிலுக்குள்ள உட்காந்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா? திருக்கோயில போய் உட்காடுறாங்க பார்த்தீங்களா? என்ன காரணம்? சாமி அப்படியே உட்காந்து உள்ள வாங்கணும், அப்படியே மனப்பாடம் பண்ணணும் உள்ளுக்குள்ள. அதுக்கு தான் சாமிக்கு முன்னாடி போய் உட்கார்றது. அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க உறங்கினாலும் அந்த சிந்தனை வரும். கனவுல யார் வருவா? சாமி வருவார். இல்லைன்னா நம்ம கனவுல என்ன வரும்? பேய் தான் வரும். எத்தனையோ பேருக்கு பேய் அடிக்கிற மாதிரிலாம் கனவு வேண்டேம்பாங்க. நைட்டு ஒரு பெரிய அபத்தமான கனவு காட்டேன் அப்படின்னா, என்ன கனவு? அதை ஏன் சார் கேட்கீங்க? பேய் வந்து அடிச்சிச்சுன்னா பாருங்களேன் அப்படின்னு. அப்ப நீங்க நைட்டு செல் பார்த்தீங்களா? எப்படி சார் கரெக்டாக? பேய் படம் பார்த்தேன், அதை அப்போ அதை பார்த்தா அதுதான் வரும். பேய் படம் பார்த்தா பேய் தான் நமக்கு வரும். நீங்க உறங்க சிவபெருமானை பத்தி புகழை கேட்டுக்கிட்டே உறங்குனா சாமி கனவுல வருவாரு. ரெண்டாவது, ஏற்கனவே சொன்னது போல செல்போன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கி எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உறங்கணும். செல்போனை வச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது? உறங்கணும். சரி, அப்படி சாமி எல்லா அண்டங்களுக்கும் சாமி உணவு கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய சிறப்பாங்க. அடியாருக்கு அவர் அருள் செய்தவர். எத்தனையோ சித்தர்களுக்கெல்லாம் சாமி அருள் செஞ்சிருக்காரு. சாமி அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா போகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போகர். சாமி போகர் அவர் நவபாசனங்கள்ல பழனி முருகப்பெருமான் அவர் தான் செஞ்சார். இங்க இருந்து போய் சீன நாட்டுல போய் அவர் பேர் புகழ் பெற்றிருக்காரு. யாரு? போகர். இங்க இருக்கிற இங்க தமிழுக்கு கூட இந்த பழனி முருகப்பெருமான் செஞ்சனால பெரும்புகழ். சைனாவிலையும் போய் அவர் பேர் வாங்கியிருக்காரு போகர். அங்க போய் என்ன பண்ணியிருக்காரு? அந்த காயக்கல்பம் செஞ்சு இந்த இறந்தவங்களை உயிரோடு எழுப்புறதுக்கு ஒரு 4 சீடரை கூட்டு போயிருக்காரு. கூட்டு போய் அதுல முதல்ல ஒரு நாயை ஒண்ணு கூட கூட்டு போயிருக்காங்க. ஒரு மலை மேல உச்சியில போய் நாம கண்டுபிடிச்சு அந்த ரசவாதத்தை முதல்ல நாய்க்கு கொடுத்து பழகி பார்ப்போம். நாய்க்கு கொடுத்து பார்த்துருக்காங்க. நாய் இறந்து போயிடுச்சு. இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் மாத்தி இது ரசவாதம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது உயிரோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 சீடர்கள்ல நாங்களும் முழுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்க 3 பேரும் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இவரும் போகணும் சாப்பிட்டு இதாயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்ச நிலையில வந்ததுக்கு அப்புறம் அந்த மாத்து மருந்தை சாப்பிட்டு 4 பேருமே உயிரோடு எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சு அந்த நாயை உயிரோடு எழுப்பி 4 பேரும் மேல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. அந்த சைனால அவ்வளவு பேர் பெற்றவர் போகும். இப்படி எண்ணில்லாத சிறப்புகள் எல்லாம் சிவபெருமான் செய்வார். இங்க இருக்கிறவங்க அங்கேயும் பேர் வாங்கி தருவாரு, அங்க இருக்கிறவங்களுக்கு இங்கேயும் பேர் வாங்கி தருவாரு. சாமி நினைச்சாருன்னா எது வேண்டுமானாலும் செய்வார். இந்த பிரபஞ்சங்கள் முழுவதும் சாமி எது கொடுத்துருக்காருன்னா நம்மளாம் அனுபவிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏதாவது அனுபவிக்கணும்னு வேண்டியிருக்கா? இல்லை, எல்லாமே நமக்காக தான். இந்த அத்தனை அண்டங்களும் பிரபஞ்சங்களும் இந்த உலகங்களும். ஆனா அதுலயும் பாருங்க, இந்த உலகங்கிறது கொஞ்சம் தான். முழுக்க முழுக்க என்ன இருக்கு? தண்ணி தான் அதிகமா இருக்கு. தண்ணீர் வாழ் உயிரினங்கள் தான் அதிகம். மனிதர்களை காட்டிலும் தண்ணீர் வாழ் உயிரினங்கள் தான் அதிகம். ஏன்னா உலகத்தை சுத்தி எது இருக்கு அதிகமா? கடல் தான் இருக்கு. பாருங்க, அத்தனையும் சாமி கட்டி காக்குற. எத்தனை கோடி அண்டங்களையும், ஒவ்வொரு கோணங்கள்லையும் எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கு. அதுலயும் 224 கோணங்கள் எத்தனையோ கோடி அண்டங்கள் இருக்கு. அதுக்கு மேலையும் இருக்கு. அதை குறிப்பிட்டு சொல்வதுதான். அதுலயும் அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அந்த 224 புருவனும் இப்போ கோணங்களும் முருகப்பெருமானுடைய கண்டைக்காலில் இருந்து சொன்ன பார்த்தீங்களா? கண்டைக்காலில் ஒரு நுனியில தான் இருந்தது. அது போக எண்ணில்லாத கோணங்கள்லாம் உண்டு. அத்தனையும் சாமி கட்டி காக்குற. அப்ப அந்த பெருமானை நம்ம மறக்கலாமா? பாருங்க, திணைத்தொழுதும் மறந்து உயிரோன்னு அப்ப சாமி சொன்ன மாதிரி திணைப்பொழுது கூட நம்ம சாமி என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. எதுக்கு நம்ம சாமி பத்தி அதிகமா கேட்கிறோம் அப்படின்னா, சாமி மேல நமக்கு அன்பு வர்றதுக்கு தான் அதிகமா கேட்கும். அடிக்கடி சாமி மேல அன்பு அன்புன்னு ஏன் சொல்றோம்னா, அந்த அளவுக்கு தினசரி நம்ம சாமி கிட்ட இந்த விஷயத்தை கேட்டு கேட்டு சாமி கிட்ட ஏதாவது அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நீங்க வழிபாடு செய்யணும். நீங்க வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு சுவாமி நிறைய அனுபவங்களை கொடுப்பாரு. அதுதான் பரஞானம். அனுபவ ஞானம் என்பது ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா? கற்றதனால் ஏற்படக்கூடிய அறிவு. அனுபவ ஞானம் என்பது இறைவன் உங்களுக்கு அனுபவத்தில் ஏற்படுத்துவது. அந்த அனுபவத்துக்கு வர்றதா ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய நூல்கள்லாம் படிக்கணும். படிச்சு முடியலையா விஷயத்த கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு வரும். தெளிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நிட்டையில நாம உள்ளே இறங்கி நாம வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்தால் நமக்கு அனுபவத்தில் சிவபெருமான் நிறைய உணர்த்தும். புரியுச்சா? அப்படி
கீழ் அண்டத்தோடு தொடங்கி பூலோகம் வரையிலும் 50 கோடி யோசனை. ஏற்கனவே 1 கோடி யோசனைக்கு என்ன சொன்னேன்? ஒரு யோசனைக்கு அமெரிக்கா தூரம் அப்படின்னா 50 கோடி யோசனை தூரம் இல்லாத நம்மளால கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு யோசனை தூரம் பூலோகத்துக்கு மேல் அகண்டா அண்டகடாக ஓடுவரை 50 கோடி யோசனையும் பூலோகத்தின் மத்தியில் இருக்கும் மகாமேருவின் நடுவில் இருக்கும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இந்த 4 திசையிலும் அண்ட ஓட்டின் கனமீராக 50 கோடி யோசனை தூரமும் பொருந்தும். இந்த பூலோகம் வரைக்கும் எங்கிறது? அகண்டா அண்டத்திலிருந்து கீழே வரைக்கும். முதல்ல எங்கிருந்து வருது? கைலாயத்திலிருந்து வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இறங்கி வருது. அதுக்கப்புறம் பொற்படிவமாய் முதல்ல இந்த மண் தத்துவத்தை தான் முதல்ல சொல்றாங்க. மேல இருந்து முதல்ல மண் தத்துவம், பிருத்திவி தத்துவம், பிருத்திவி தத்துவத்திலிருந்து கொஞ்சம் இத்தனை 50 கோடி யோசனை தூரம் பொற்படிவமாய் 10,000 சூரிய பிரகாசமாய் குடாண்டம் போன்றிருக்கின்ற அகண்டா அண்ட புறம்பே இந்திரதிக்கு முதலாகிய 10 திசையினும் இருக்கிற 100 புவனத்திலும் உருத்திரர் 120. உருத்திரர் 120னா என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? உருத்திரர்கள் 11 கோடி உருத்திரர்கள் இருக்காங்க. அதுல 100 உருத்திரர் மட்டும் இருப்பார். எந்த தத்துவத்துக்கு? இந்த மண் தத்துவத்திலிருந்து கொஞ்சம் மேல சூரிய பிரகாசம் இருக்கக்கூடிய இந்த மண் தத்துவத்து பிரத்தி தத்துவத்திலிருந்து கொஞ்சம் மேல உருத்திரர் 100 வரை இருப்பார். அவர் புவனத்துக்கு மேற் காலாக்கினி ருத்தர் முதலானவர் புவனமாறு அவற்றிற்கு மேற்புறம் 2 அவை உணர்வுமாகிய அவங்கெல்லாம் எங்க இருப்பாங்க அப்படின்னா, இப்ப காலாக்கினி ருத்தர் வந்து எங்க இருப்பாரு அப்படின்னா, நம்ம அனுஷ்டானத்துலாம் வரும். காலாக்கினி ருத்தர் வருவாரு, பீமருத்திரர் வருவாரு. பீமருத்திரர் வந்து அந்த பெட்டியை திறக்கும் போது அங்க ஒரு ருத்ரர் இருப்பார். அவருக்கு வணக்கம் செலுத்தி அதுக்கு தீபம்லாம் காட்டி அதுக்கப்புறம் தான் திறந்து நம்ம பெட்டியிலிருந்து சிவலிங்கத்தை எடுத்து பூஜை பண்ண முடியும். அதே மாதிரி அனுஷ்டானம் பண்ணும்போது காலாக்கினி ருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட அனுமதி வாங்கி தான் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும். பீமருத்தர் வந்து சிவபூஜை பெட்டியில இருப்பாரு. இந்த காலாக்கினி ருத்தர்லாம் தெரிஞ்சுக்கணும். அனுஷ்டானம் பண்ணும்போது அவரை நினைந்து கொண்டு தான் நாம் எது செய்யணும்? அனுஷ்டானம் செய்ய வேண்டும். இந்திர திக்கில் இப்ப ஒவ்வொரு திசையிலையும் என்னென்ன உருத்திரர்கள், இப்ப சொன்னோம்ல 100 பேர் உருத்திரர்கள் இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அவங்க ஒவ்வொரு திசையிலும் இந்த திசை அக்னி திசை, யம திசை, நிரு திசை, வர்ண திசை, வாயு திசை, குபேர திசை, ஈசான திசை, இந்த ஒவ்வொரு திசையிலையும் எத்தனை உருத்திரர்கள் இருக்காங்கன்னு முதற்கொண்டு யார சொல்றான்? முருகப்பெருமான் சொல்றாரு. யாருக்கிட்ட? அகத்தியமான். நல்ல வேலை, கரெக்டா சொல்லிட்டீங்க. திடீர்னு நீங்க போகத்தை தானே அப்படின்ற கூடாது. போகர் கதையை சொல்ல போகர் இந்த இடத்துக்குள்ள கபாலீசன், அசன், புத்தன், வச்சிரதேகன், பிரமத்தனன், விபூதி, அவ்வியன், சாத்தா, வினாகி. இந்த சாத்தான்னு சொல்ற பார்த்தீங்களா? அவதான் சாஸ்தா. யாரு? ஐயனார் இருக்காருல்ல. ஐயனார் வந்து எந்த திசையில இருக்காரு? இந்திர திசை எங்க இருக்கு? இந்த திசையில தான் சாஸ்தா இருக்காரு. அவரு ஒரு உருத்திரர், நல்லா பரத்தரக்கூடாது. அவரு உருத்திரரு. அனுமர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனுமர் யாரு? நிறைய அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிவபெருமான் தான் அவருக்கு வந்து தொண்டு செஞ்சாரு அப்படிம்பாங்க. அவர் வந்து உருத்திர வடிவம் அல்லது அத அருணநாதர் சொல்றாரு. உருத்தரில் சிறந்த அனுமன் என்றும் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புலம்புவேன் என்பாரு. யாரு? அருணநாதர் சொல்றாரு. உருத்தரில் சிறந்த அனுமன் என்றும். உருத்தர்களை சிறந்தவர் யாரு? அனுமன். அவரை தான் சாமி என்ன செஞ்சிருக்காரு? அவருக்கு போய் அந்த வானரகமா போய் அங்க இலங்கையில போய் அந்த எல்லாத்தையும் எரிச்சிட்டு வந்ததெல்லாம் யாரு? உருத்திரரால தான் முடியும். அப்படி பறக்க முடியும். வேற யாராலையும் பறக்க முடியாது. அந்த ஆற்றல்லாம் சிவபெருமானுடைய அம்சம் பெற்றவர்கள் தான் அதை செய்ய முடியும். மற்ற யாராலையும் செய்ய முடியாது. புரியுது உங்களுக்கு? அதெல்லாம் சாருவம் பெற்றவர்கள், சிவபெருமானுடைய உருவத்தை பெற்றவர்கள். அவங்க தான் உருத்திரர்கள்னு பேரு. அதுல ஸ்ரீகண்ட உருத்திரர் இருக்காங்க. அதுக்கு மேல அனந்த தேவர் இருக்காங்க. அதுக்கு மேல சதாசிவமூர்த்தி. அதுக்கு மேலதான் சுத்தசிவம். அதுலேயும் தலை சிறந்தவர் யாருன்னா ஸ்ரீகண்ட ருத்ரர். ஸ்ரீகண்ட ருத்ரரை தான் நமக்கு 24 தத்துவத்தை கட் பண்ணக்கூடிய நம்ம 36 தத்துவத்துல முக்கியமான தத்துவம் எதுன்னா இந்த மண் தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த தத்துவத்துல 24 தத்துவம் இருக்கு. இந்த 24 தத்துவத்தை கடந்தாதான் நம்ம அனந்த போனத்துக்கு போக முடியும். அனந்த தேவர் உலகத்துக்கு போக முடியும். அங்க ஒரு 7 தத்துவத்தை கட் பண்ணாதான் நம்ம சுத்தமாயா போனதுக்கு போக முடியும். அந்த 5 தத்துவத்துக்கு போயாச்சுனாலே போதும், நம்ம பிறவிக்கு வர மாட்டோம். இந்த 2 போனதுக்கு போனா நம்ம கண்டிப்பா எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? பூலோகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி யார் வந்தா சொல்லுங்க பார்ப்போம். சுந்தரம் சாமிகள் வந்தாரு.
ஞானசம்பந்த பெருமான் வந்தார். அந்த தத்துவத்துல இருந்து வந்து மறுபடியும் அப்புறம் சாமி வந்து அந்த அருள் அவங்க சொல்கின்ற அந்த உபதேச மொழியை நமக்கு சொல்லிவிட்டு மாணிக்கவாசர் வந்து கைலாயத்துல இருந்து வந்தாரு. அவரும் வந்தவன். அவங்க கரெக்டா சொல்றாங்க. கைலாயத்துல ஏற்கனவே பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கவனம் இதாயிருச்சு. அதனாலதான் ஞான நூல்லாம் கேட்கும் போது ரொம்ப கவனமா கேட்கணும். வெளியே ஏதோ பாம்பு தொங்குற மாதிரியே தெரியுதே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. கயிறு தொண்டு தொங்குதே, பாம்பு ஒண்ணு தொங்குதே அப்படின்னு சின்ன அங்க வெளியில போயிடக்கூடாது. போயிருச்சுன்னா அப்படி போனதுனால யாருக்கு நம்ம 6 கார்த்திகை பெண்களும் பட்டமங்கில வந்து கல்லா கிடந்தாங்க. அதனால கல்லும் ஒரு உயிர் என்று உணர்த்துவதற்கு அந்த பட்டமங்கில அவங்க கல்லா இருந்ததுக்கு ஒரு சான்று. ஏன்னா கல்லுக்கும் உயிர் இருக்கா, அது நம்ம தெரிஞ்சு போச்சா. அவங்க சாபத்தினால வந்து எல்லாம் கல்லா வந்து பிறப்பாங்க. கல்லுக்கும் சாமி உணவு கொடுக்க பாருங்க. அது எவ்வளவு ஒரு ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. கல்லுக்கு உயிர் இருக்குன்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா அதுல வந்து ஈரப்பதம் இருக்குமா. தேரன்னு ஒரு உயிர் இருக்கு. ரெண்டாவது அதை வந்து தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அது வந்து உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஈரப்பதம் இல்லைன்னா அதுக்கு உயிரற்ற கல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது சிலை வடிக்கிறவங்களுக்கு தெரியும். சிலை வடிக்கிறவங்களுக்கு இது உயிர் உண்டு உயிர் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வடிப்பாங்க. அப்படி கல். அதனாலதான் மாணிக்காசரு சொல்லும் போது புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய். அதுல சொல்லும் போதே பல்விருகமாயினாலே எல்லாம் வந்துருச்சு. ஆனா என்ன சொல்றாரு, பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய். இந்த கணங்கள்லயே எது வந்துருதுன்னா அசுரர் எல்லாமே அது கணங்களுக்குள்ள வந்துடும். வல் அசுரராய் முனிவராய். முனிவர் எதுக்குள்ள வந்துடும், கணங்களுக்குள்ள வந்துடும். ஆனா அந்த 14 கணங்கள் உண்டு. கணங்கள் எத்தனை பேரு, 14 கணங்கள் இருக்கு. அதுல 3 பேரையும் மட்டும் பிரிச்சு தனியா எடுத்து கொண்டு வர்றாரு மாணிக்காசர். 15 பேரை மட்டும் கணக்கு சொல்லி கணங்களாய் சொல்லிட்டு வல் அசுரராய் முனிவராய் தேவராய் இந்த 3 பேரும் தனியா பிரிச்சு. அதுக்கப்புறம் இத்தாவர சங்கமத்துள் எல்லாம். தாவர சங்கம்னு என்ன அர்த்தம், அசையும் பொருள் அசையா பொருள்னு அர்த்தம். தாவரம்னா அசையாதது, சங்கம்னா அசைவது, அவ்வளவுதான். தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இறைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு. இப்ப நாம எப்படி இருக்கோம், அசையும் பொருளா இருக்கோம். ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா இறைவனை எந்த நிலையிலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாணிக்காசர் அழகா சொன்னார், ஒரு பாட்டு சொன்னார், விச்சுக்கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தாய், இச்சைக்கானார் எல்லாரும் வந்து உன் தாள் செய்தார். சாமி மேல இச்சை உள்ளவங்க மட்டும்தான் எங்க போக முடியும், சிவருமான் கிட்ட. நல்ல ஒரு பிறப்பு கொடுத்துருக்காருல, இந்த பிறகு எப்படி நம்ம பயன்படுத்தணும். இச்சை யாரு மேல வரணும், சிவருமான் மேல வரணும். இச்சைக்கானார் எல்லாரும் வந்து பிச்சை தேவா பெரிய என் பொருளே. எப்படி சொல்றாரு, அடியார் ஆணிர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டு. அதுவும் வேற எது, மகாஜனா மக்களே உங்களுக்கு நான் ஒன்று அறிவிக்கின்றேன் அப்படியா சொன்னாரு மாணிக்காசரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, எப்படி சொன்னாரு, அடியாருன்னு தான் சொன்னாரு, மக்களேன்னு சொல்லல. அடியார்களுக்கு தான் உணவு. அடியார் ஆணிர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டு. அடியார்களுக்கு தான் சொன்னாரு. அடியார்கள்லாம் தப்பிச்சு இங்க இருந்து போறதுக்கு வழியை பாருங்க. உங்களை அடியாரா சிவபெருமான் ஏத்திருக்காரு, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தக்க வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருவின் திருக்குறிப்பை. சிவபெருமான் எப்போ உங்களை அழைப்பான்னு காத்துக்கிட்டே இருங்க. இந்த மண்ணுலகத்துக்கு போமேன்னு வருத்தம்லாம் படாதீங்க, எப்பனாலும் இறப்பு வரும், அதை நீங்க எதிர்கொள்ளுங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, கடை கொண்டிருவின் திருக்குறிப்பை. அது கூட நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருங்க. என்ன செய்யணும், இங்க இருக்கும்போது இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாகவா இல்ல வேற எதுவா, சீரியலா. சில பேர் பாத்தீங்கன்னா சீரியல நான் அடின்னு அதுக்காக திருப்பூர் எழுத சொன்னேன். கோயிலுக்கு போனேன் சிவா, நான் ரொம்ப நாளா பார்க்காம தான் இருந்தேன். இப்ப சீரியல் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னாங்களா, ஆகா இது சரி வராது, எல்லாம் எழுதுங்க 108 சார் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதுலதான் ஆரம்பிச்சதுதான் இருந்தது. அது வரைக்கும் கவனம் தான் இருந்தேன். சரி எல்லாரும் எழுதட்டும். ஏன்னா ஒரு காலத்துல சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்களா திருவாசம் முற்றுவதற்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி மறுபடியும் எழுதட்டும். ஏன்னா அப்படி போகும்போதெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தாதான், ஹோம்ஒர்க் கொடுத்தாதான் சீரியல்ல இருந்து மாறுவாங்க. எல்லாரும் ரொம்ப அடிமையாயிட்டாங்க. அதுல இப்ப எந்த டிவியை போட்டாலும் அந்த சீரியல் ஓடுது. சில பத்தி நைட்டு 12 மணி வரைக்கும் டிவி ஆஃப் பண்றதே கிடையாது. அந்த அளவுக்கு சில பேர் டிவிக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க, சில பேர் செல்போனுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. யாராவது ஒரு ஆளாவது உட்காந்து இந்த திருப்புகழ் பாடுறோம் வியாபாரம் போடுறோம்னு பாடுறாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு சில பேர் அதை பயன்படுத்துறாங்க. அதை அடியே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் திருப்புகழ் 108 பாட்டு இப்போ எழுதி முடிச்சுட்டாங்க. சில லட்சுமி சொல்லலாம் 108 பாட்டு இப்போ எழுதி முடிச்சுட்டாங்க. அவங்க எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல.
ஆனால் எழுதி முடிச்சிட்டாங்க. நம்ம 3 மாதம் டைம் கொடுத்தேன். சிவா நான் இப்போ எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அந்த நேரத்தில் காமிச்சிக்கணும். ஏன்னா மற்றவங்களும் இப்போ எழுத ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? எத்தனை எழுதிப்பீங்க? அடியும் 5 தான் எழுதியிருக்கேன். அதான் எழுத ஆரம்பிச்சிங்களா? அடியும் எழுதி 5 தான் எழுதியிருக்கேன். சரி டெய்லி ஒரு 5 எழுதுவோம் பார்ப்போம் சார். அதுக்கு திருவள்ளுவர் போட்டு வைக்கிறோம். நம்ம நினைப்போம் டெய்லி 5 எழுதுனா சரியா போச்சு, டெய்லி 1 எழுதுனா சரியா போச்சு அப்படி சொல்லலாம். ஆனா உட்காந்து எழுதணும்ல, அதுல தானே இருக்கு விஷயம். அது கூட யாரு கூட்டி வைக்கணும்? சாமி தான் கூட்டி வைக்கணும். நீ எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? எழுத ஆரம்பிக்கலையா? இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிருங்க. அதுலேயும் ஒரு ஆள் நேற்று மெசேஜ் போட்டிருந்தாங்க. நம்ம அபிராமி சார் இருக்காங்கல்ல, சிவா இன்னைக்கு நான் எழுதுறேன். அப்படியா, என்ன காரணம்? இது கூட 4 நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டியிருக்காங்க. ஆமா சிவா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அன்னைக்கு தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, 4 நட்சத்திரம் நல்லாவே நோட்டை இன்னைக்கு வாங்கிட்டேன், ஆனா எழுதுறது நாளைக்கு தான் எழுதுவேன் அப்படின்னாங்க. எழுதுங்க அப்படின்னாச்சு. சரி எப்படியோ எல்லாரும் திருப்புகளை எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம கொடுப்போம். முதல் இந்த முடியுங்க. அப்படி இந்திர திக்குல வந்து இந்திர திசையில கபாலிசன், அசன், புத்தன், வச்சிரதேகன், பிரம்மத்தனன், விபூதி, அவ்வியன், சாஸ்தா சொன்னேன் பார்த்தீங்களா? சாஸ்தா அவருக்கு 3 பேர் உண்டு. யாருக்கு? ஐயனாருக்கு ஐயனார் என்றும், சாஸ்தா என்றும், ஹரிகர புத்திரர் என்றும், ஐயப்பன் என்றும் பேர் உண்டு. ஐயப்பன் யாரு? இவர் தான் ஐயனார் தான் ஐயப்பன். கல்யாணம் முடிச்ச கோலம் ஐயனாரு, கல்யாணம் முடிக்காத கோலம் ஐயப்பன். அவ்வளவுதான். வினாகி, திரிசோதியன் என்ற உருத்திரர்கள் இந்த திக்கில் விளங்குவார்கள். இது அத்தனையுமே யார் சொல்றான்? முருகப்பெருமான் சொல்றாரு. இதெல்லாம் இருக்குப்பா, மண் பிரத்யேக தத்துவம், மண் தத்துவம். அதுல இத்தனை யோசனை தூரத்துல இந்த ருத்ரர்கள் இருப்பாங்க. இந்த ருத்ரர்கள் ஒவ்வொரு திசையிலையும் என்னென்ன ருத்ரர்கள் இருக்காங்கிறது உனக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு அகத்திய மாமுனிவருக்கு முருகப்பெருமான் எடுத்து சொல்கின்றார். பிரபஞ்சம் முழுவதையும் சொல்லிதான் எங்க வராரு? கோபுரத்துக்குள்ள வராரு. கோபுரமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோபுரம் வந்து எதை குறிக்கும் தெரியுமா? சாமியுடைய தூரலிங்கத்தை குறிக்கும். எப்படி அண்டத்துல இருக்க சுவாமி பிண்டத்திலும் இறங்கி தோன்றுகின்றாரோ அதே போல அண்டமாக சொல்லப்படுவதுதான் கோபுரம். புரிஞ்சுச்சா? அண்டத்தில் உள்ள சாமியை நீங்க வழிபாடு பண்றதுக்கு நீங்க எப்படி வழிபாடு பண்ணீங்க? கோபுரத்தை பார்த்து வழிபாடு பண்ணாலே சுவாமி அண்டத்தில் உள்ள சுவாமியை வழிபட்டது சாமி. இப்ப தீட்டு காலத்துல உள்ள கோயிலுக்கு போக முடியல, நீ எதை வணங்குவீங்க? கோபுரத்தை வணங்கு. அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் தீட்டா இருக்கே கோயிலுக்கு போகலாமா வேண்டாம்? கோயிலுக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க. அப்படியா சிவா? அப்புறம் சிவா அப்படின்னு. ஆனா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. கோயில் என்ன சார் சொல்றீங்க? ஆனா நீங்க வந்து கொடிமரத்து வரைக்கும் போய்க்கலாம், அதுக்கு உள்ளதான் போக முடியாது. அப்படியா சிவா? ஏன்னா சரி அங்க போய் என் வீட்டுல இருந்து அப்படி மனசால வணங்கிட்டா போதுமா அப்படின்னு. எனக்கு சரி கோயிலுக்கு போகணும், வெளியில இருந்து சாமி பார்க்கணும். நமக்கே தீக்கிட்டு இருந்தாலும் இங்க இருந்து சாமி பார்க்கணும். உள்ளதான் வர முடியாது, ஆனா வெளியில இருந்து சுவாமியா தரிசனம் பண்ணிட்டு போகலாம் வீட்டு காலங்கள்ல. அப்படி யாராவது செய்றீங்களா? செஞ்சா சிறப்பு, இனிமேல் செய்யுங்க. ஒவ்வொரு சிறப்பும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். கொடிமரம் வரைக்கும் போயிடலாம். கொடிமரம் இல்லாத கோயில அழகா சாமி தெரியாது. இங்க வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். கோபுர தரிசனம் பண்ணுவீங்க, அப்படி பார்க்கலாம். கோபுர தரிசனம் பண்ணலாம். ஆனா நீங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா மாடியில இருந்து பார்ப்பீங்க. மாடியில இருந்து கீழே பார்க்க கூடாதுல்ல, கீழே இருந்து தான் மேல பார்க்கணும். நீங்க இங்க வரணும். இந்த மாடியா? அதான், அதாவது நம்ம கோபுரம் வந்து நமக்கு மேல இருக்கணும், கீழே. அதான் பொதுவாக என்ன சொல்றேன்னா, நம்ம கோபுரத்தை வணங்கும் போது சாமிக்கு கீழே இருக்கணும், மேல இருந்து தரிசனம் பண்ணக்கூடாது. கீழே இறங்கி வந்து கோபுரத்தை தரிசனம், இல்லைன்னா இங்க வெளியில வந்து கூட தரிசனம் பண்ணிக்கலாம். தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சொல்றேன். எப்பயுமே சாமி இப்ப பூசையிலே நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிவபூஜை செய்யும் போது நமக்கு நெஞ்சுக்கு நேரம் இருக்கணும். சாமி நம்ம கீழே வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்ணக்கூடாது. குடும்ப அளவுக்கு மேல வச்சுதான் நமக்கு அர்ச்சனை ஆராதனை எல்லாமே குடும்ப அளவுக்கு நம்ம நெஞ்சுக்கு நேரம் ஒரு பெஞ்செல்லாம் செஞ்சு நேரம் மேலதான் வச்சுக்கணும். அர்ச்சனை புரியுது எல்லாமே நமக்கு ஈக்குவலா இருக்கும். நமக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடாது சாமி, அது மாதிரி ரொம்ப நமக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. கரெக்டா தகுந்த மாதிரி சில நீதிகள்லாம் இருக்கு, அது இப்படிதான் செய்யணும். அதே மாதிரி கோபுரத்தை வணங்கும் போது சாமி மேல இருக்கணும், நம்ம அண்ணாந்து தான் நாம, இல்லைன்னா வெளியில வந்து சாமியை பார்த்து தரிசனம் பண்ணணும். நான் வைத்தியநாத சாமி கோயிலுக்கு ஒரு நாள் கூட தவறுறது இல்லைங்க அப்படின்னா நேரம் வைத்தியநாத சாமிக்குள்ள போயிடணும், கோபுரத்தை வணங்கி. கோபுரத்தை வணங்கிட்டா உள்ள சாமி வணங்குறது. சில பேர் பார்த்தீங்கன்னா அடின்னு இவங்க நம்ம இந்த சிவா இருக்காங்க பாருங்க, ஜோதியம்மா, அவங்களும் கரெக்டா உள்ள வரைக்கும் வந்துடுறாங்க. நம்ம கொடிமரம் வரைக்கும் வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படி போயிடுறாங்க. கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து நிற்கிறாங்க. அந்த வழியில பூஜை முடிஞ்சது வெளியில வந்து நிற்கிறாங்க. அடியார்கள்லாம் பார்த்து எல்லாரையும் தரிசனம் பண்றாங்க.
உண்மையில அதெல்லாம் ஆச்சரியம். எல்லா அடியாரும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை வாங்கிட்டு போறாங்க. நான் முந்தா நாள் தான் பார்த்தேன். இல்லைன்னு நமக்கு தெரியாது. இல்லை சார் தீட்டா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார் தீட்டு சாமி தரிசனம் அங்கே பண்ணிட்டு வந்து இங்கே வெளியில வந்து நிற்கிறேன், தீவரனை பார்க்கறதுக்காக இங்கே நிற்கிறேன் அப்படின்னாங்க. தீவரனா கரெக்டாக பூஜைக்கு வந்து தீவரனெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? ஒருத்தவங்க அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும். நாமளும் அந்த நிலைக்கு வரணும். கரெக்டாக அந்த பூஜைக்கு போய் சாமி நம்ம வழக்கமாக எந்த பூஜை பார்க்குறோமோ அந்த பூஜைக்கு போய் கரெக்டாக நின்று சுவாமி வெளியில வந்து பார்க்கணும். பார்த்தா தான் அந்த பலனை சுவாமி எழுதி அவங்க தீட்டு இருக்கு அவங்களுக்கு, அதனால வரல. 15 நாள் நமக்கு தீட்டுனாலே 15 நாள். நம்ம அன்னைக்கு சொன்னோம்ல 15 நாள் கணக்கு, 16 நாள் நம்ம கோயிலுக்கு வந்துடலாம். அந்த 15 நாளுமே கோயிலுக்கு வரணும், வெளியில இருந்து தரிசனம் பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு சிவதர்மத்தில் நமக்கு சொல்லிச்சு. அது எப்படி நமக்கு சரிதானா? அடி கூட 3 நாள் தான் நினைச்சேன், ஆனா 15 நாள் போட்டுருக்கு. சரிதானா? அக்னி திக்கில் உருத்திரன், உதாசனன், பிங்களன், காதகன், அயன், கவலன், தகனன், வெப்புரு, பிரம்மாந்தகன், சயாந்தகன் என்ற உருத்திரர். வாங்க சார், சயாந்தகன் அப்படி சயாந்தகன் இல்ல, நீ உருத்திரன் ஆரம்பிக்கும் போது எதுட்டீங்களா? உருத்திரன் போது எதுட்டீங்க? காதகன், அயன் போன்ற அக்னி திக்கில வந்து இந்திர திசை, அக்னி திசைங்க இருக்கு இந்த சைடு. அக்னி திசையில இந்த மாதிரி உருத்திரர்கள்லாம் இருக்காங்க. யமத்துக்கு இது எந்த திசை? யம திசை. சாமி எங்கிட்டு பக்கம் இருக்காரு? தெக்க பக்கம் இருக்காரு. தெக்க யார் இருக்கா? யம திசை. அது வந்து தெக்க வந்து யம திசை, அதை பார்த்தா சுவாமி இருக்காரு. எதுக்கு சாமி யம திசையை பார்த்து இருக்கிறாரு? ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அங்க தெரியாம நம்ம ஆளுகளை கூட்டு போயிட்டாருன்னா, அது நம்ம ஆளுப்பா அப்படின்னு கூட்டுறதுக்காக சாமி எங்க இருக்காரு? தெக்க பக்கம் இருக்காரு. மடித்தாடும் அடிமைக்கன் அன்றி மனனே நீ வாழ்நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர்சைக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். கடுத்தளத்து தமருகம் எரியகளும் கரிய பாம்பு பிடித்து ஆடும் புலியூர் சிற்றம்பலத்துறையும் என் பெருமானை பெற்றாமன்றே. தெரியாம எவன் கொண்டு போய் செக்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நிப்பாட்டு பாது நம்ம அழுப்பா அப்படிமா சிவருமான் தெரியாம கூட்டு போயிட்டான். சாமி விடமாட்டாரு, விட்டு வரா, அவர் வழிபாடு பண்ண விட்டு வரா. எவன்ட்ட நீ போயிட்டு வைப்பா, கொஞ்சம் அனுஷ்டு வாப்பான்னு விட்டு வரா, விடமாட்டார். நமச்சிவாயத்தை என்னைக்கு நாவில் நவின்று ஏற்றி விட்டீர்களோ சாமி எங்க விடமாட்டாரு. யம லோகத்துக்குலாம் நம்ம போகவே மாட்டோம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா யமதூதரும் அஞ்சுவர் இன்சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தம்மை நன்றினால் நியமம் தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாயவே. யார் நமச்சிவாயத்தை சொல்றாங்களோ யமதூதர்களும் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. நம்ம யார் சொல்றான்? யமதூதரும். ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அவருடைய வாக்கு யாருடைய வாக்கு? சிவபெருமானுடைய வாக்கு. அடியாருடைய வாக்குன்னா சிவபெருமானுடைய வாக்கு. ஏற்கனவே சொல்லிட்டாரு, வாழனாம் விருத்தனாம் பசுபதி தானாம் பண்டுவம் கூற்றை உதைத்து அடியவருக்கு அருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக தனதுரையாக என்று யார் சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் சொல்றதுனால ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு சிவபெருமான் வாக்கு. திருமூலதேவனுடைய வாக்கு சிவபெருமான் வாக்கு. மாணிக்கவாச பெருமானுடைய வாக்கு, 12 திருமுறையுமே சிவபெருமானுடைய வாக்கு என்பதை நாம மறந்து விடக்கூடாது. சரி, அடுத்து யமத்துக்கு சொல்லட்டோமா? அதனால யம திசையில வந்து எந்தெந்த ருத்ரர்கள் இருக்காங்க? யாமியன், மிருத்யு, அரண், தாதா, விதாதா, கத்திரு, காலன், தன்மன், சங்கியோத்தா, வியாக்கிருதன் என்ற உருத்திரர்கள். அப்ப நல்லா தெரியும், காலன் முதற்கொண்டு உருத்திரன் மறந்துக்கூடாது. காலனா யமதூதர்கள் தானே. யமதூதர்களும் யாரு? சிவபெருமானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள். அவரும் உருத்திரர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. சொல்றல, காலன் என்னை அணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதியனோடு தேவர் அசுரர் உலகு ஆளும் வகையுறு சிறை மீளா ஆடும் மயிர் எனில் ஏறிய அமரர்கள் சூளம்பல வரும் இடையோனே. இப்படி வர்றாரு. ஏன்னா நமக்கு சான்று. காலன் என்னை அணுகாமல், ஏன்னா அந்த பொறுப்பை சுவாமி அவர் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்துல இந்த உயிரை எடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுவது யாரு? சிவபெருமான். நமக்கெல்லாம் வயசு ஒவ்வொரு ஆண்டும் எப்படி போகும்? எனக்கு 15வது வயசு பிறந்த நாளுங்க, எனக்கு 70வது வயசு பிறந்த நாளுங்க. இது ஒரு சந்தோஷமா வேற. 70ங்க எனக்கு.
எனக்கு நாளையோட 72ன்னா பாருங்களேன், நாங்க வந்து சதாபிஷேகம் பண்ண போறோம். 60 வயசு 60 முடிச்சு 70 வயசுக்குரிய திருமணம் நாங்க முடிக்க போறோம். அதெல்லாம் சொல்றாங்க. அது ஓகே தான். அது வரைக்கும் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? 70 வயசு வரைக்கும் என்ன செஞ்சாங்க? இறைவன் வழிபாடு பண்ணாங்களா? சாமி அதைத்தானே பார்ப்பாரு. 70 வயசு வரைக்கும் இருந்து என்ன செய்ய? நான் ஒன்றும் பண்ணலைங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும்? எதுக்குமே ஆகாது. இங்க வந்து நல்லா தெரியுங்க, கடைசி காலத்துல உங்களுக்கு எது கூட வரும்னா, நீங்கள் இறைவனுக்காக பயன்படுத்திய காலங்கள் தான் உங்க கூட வரும். மறந்துடக்கூடாது. எது வரும்? இறைவனுக்காக பயன்படுத்திய காலங்கள். மற்ற எதுவும் உங்க கூட வரவே வராது. நீங்க சேர்த்து வைத்த செல்வம் வராது, மனைவி மக்கள் வரமாட்டாங்க. யாரும் வைத்த நிதி, மக்கள், குலம், கல்வி என்னும் பித்த உலகில் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுவதாய் கொத்துகிறார் மாணிக்கம். ஏன்னா கலக்கம் இதை தெளிவிக்கிறாரு சாமி. இதுல போய் நம்ம மயங்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வைத்த நமக்கு உண்மையான செல்வம் எதுன்னா, வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து சித்தம் ஒதுக்கி சிவாய நம என்று இருக்கினால் மொய்த்த கதிர் மதிர் போல்வார் அவர் பாதிரி பொழியூர் அத்தன் அருள் வரலாமே அறிவில்லா பேத நெஞ்சு அப்படின்னாரு அப்ப சாமி. எப்படி சூரியன் தினசரி அதனுடைய வெளிச்சத்தை கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு. மொய்த்த கதிர் மதி போல்வார், அது எப்படி மொய்த்த கதிர் ஆகிய சூரியன் கரெக்டா தினசரி வந்து உதித்து அதனுடைய செயலை செய்கின்றது. நீ தினசரி சிவாயனவன் சொல்லிக்கிட்டு இருக்கியா? எப்படி சொல்றாரு? அறிவில்லாத பேத நெஞ்சே, நீ தினசரி என்ன சொல்லு? சிவாயனவன் சொல்லு அப்படிங்கிற. அப்படின்னு சிவாயனவன் சொல்றேன். உங்களுக்கு குருநாதர் என்ன மந்திரம் சொன்னாங்களோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொற்பனையில சிவா சொன்னாரு அப்படின்னு நீங்க அதாவது சிவாயனமும் சொல்லலாம். இருந்தாலும் குருநாதர் சொன்ன மந்திரத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம எந்த நேரம் உச்சரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க தீட்சை எடுக்க எடுக்க உங்களுக்கு மந்திரங்கள் மாறிக்கொண்டே வரும். ஏன்னா பொதுவாகவே நீங்க சிவாயனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஒரு அடியாரை பார்த்து ஐயா சிவாயனமன் சொல்லலாம். ஏன்னா அது நாமத்திலையும் வரும், மந்திரத்திலையும் வரும். நமச்சிவாய நாமத்திலையும் வரும், மந்திரத்திலையும் வரும். ஏன்னா சிவநாமாவளியில வந்து ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நமன்னு வருது. நாமாவளியில வருதுல்ல, அதனால சிவாய நமன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சுந்தரம் சுவாமிகளை பார்த்து சிவபெருமானே என்ன சொன்னாராம்? சிவாய நம அப்படின்னாராம். உடனே அதுக்கு சுந்தரம் சாமி சிவாய நமன்னு சொன்னார். ரெண்டு பேரும் பேசுறாங்க. சிவாய நம என பேசி அப்படின்னு இசைக்காசம் சொல்றாரு. எங்க பெரிய புராணத்துல சொல்றாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் அத்தனை அடியாருக்கும் சாமி உணவு கொடுத்துருக்காரு. ஒத்தாளா இருந்து அத்தனை அடியாருக்கும் சாமி என்ன பண்ணிருக்காரு? அன்னம் பழிச்சிருக்காரு. இப்ப நம்ம ஒத்தாள் எங்க பழமாறு சொல்லுங்க பார்ப்போம். சிவா கொஞ்சம் ஒரு 2 ஆள் மட்டும் துணைக்கு வாங்கினேன், அப்படியே பழமாறிட்டு வந்துடும் அப்படின்ட்டு அந்த இல்லை. இதை அடிக்கடி நம்ம சொற்பொழில சொல்றதுனால ஞாயிற்றுக்கிழமை அன்னம் அடிக்கிறதுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அடைக்க வந்தாங்க. இங்க இடம் இல்லை, அதனால எல்லாரும் வெளியில இருந்து அதுக்கப்புறம் எல்லாம் அன்னம் அடிச்சு. அதுல உண்மையிலே ஒரு சிலவருடைய பங்குலாம் பெரும் பங்கு. கடைசி வரைக்கும் இருந்து காமாட்சியெல்லாம் கடைசி வரைக்கும் இருந்து தொண்டு செஞ்சாங்க. பெரிய சிறப்பு. ஒவ்வொருத்தவங்களும் 10 நிமிஷமும் நல்லா தொண்டு செஞ்சாங்க. ஒவ்வொரு அடியாரும் நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் இருந்து அவங்களாம் கடைசி தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா தொண்டு கிடைக்கும். எப்பயாவது ஒருக்கா அடியார் கூடுறோம், அதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும். புரியுது அவங்களுக்கு? நம்ம என்னைக்கு சாப்பிட்றது தானே, அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுமே, மற்றவங்களுக்கு பழம் வாயிட்டு பதறாமல் சாப்பிடுமே நினைக்கும். அவ்வளோதான். கிடைக்கிறது நம்ம அந்த தொண்டை வந்து நம்ம பயன்படுத்தி. அதுக்காக நீங்க அப்படி சொல்லி எல்லாரும் மொத்தமா வந்துடுறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து நம்ம உட்கார வச்சுதான் ஆவட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ நீங்க சொப்பையில சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நாங்க வந்து பலமா போறோம், நீங்க உட்காருங்க முதல்ல அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. சரி ரைட்டு. உண்மையில அவங்க தொண்டு சிறப்பு. அப்படி இருக்கணும். ஒருத்தவங்க தொண்டு செய்யறது. ஆனா இந்த வட்டம் எல்லாரும் ஆனந்த கூத்தாடிட்டாங்க. இந்த வட்டம் சிறப்பா இருந்துச்சு. வழக்கமா உள்ளதை காட்டு இந்த வட்டம் முற்றுறது ரொம்ப சிறப்பு. எல்லாம் கோலாட்டம் அடிச்சு என்ன அப்படித்தானே? வழக்கமா உள்ளதை விட இந்த வட்டம் ரொம்ப சிறப்பு தான். தாலாட்டு பொண்ணு சிலருக்கு தாலாட்டு. சரி சந்தோஷம். இந்த மாதிரி அடியாரோட இருந்தால் தான் இந்த ஆனந்தம்லாம் கிடைக்கும். இது கோடிகர்கள் கூட கிடைக்காத ஒரு ஆனந்தம் சிவபெருமான் அடியார்களுக்கு தந்துடுவார். அதனாலதான் அடியார் ஆணில் எல்லோரும் அகல விடுமின் விளையாட்டு. அடியாரோடய சேர்ந்துருங்க. சிவபெருமான் எப்போ அழைப்பான்னு இருங்க. அதே போல செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களை சிவபெருமான் எப்போ நாளைக்கு கூட அழைச்சாலும் அழைப்பாரு. ஆனா அதுக்குள்ளேயும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வைக்கணும். அதுக்குள்ளேயும் என்ன செய்யணும்? அனுஷ்டானம் பண்ணணும், பூசை பண்ணணும், அடியாரோடு இணங்கணும், திருமுறைகள் பாடணும், தினசரி திருக்கோயிலுக்கு வரணும், தினசரி பூத்தொண்டு செய்யணும். இதெல்லாம் ரொட்டீனா நம்ம செய்ய வேண்டியது. நமக்கு எத்தனை வேலை இருக்கு. அத்தனை வேலைக்கு நடுவில் தான் நம்ம என்ன செய்யறோம்? செல்போனை பார்த்துட்டு வீணா காலத்தை போய்கிட்டு. அதை குடும்ப அளவுக்கு நம்ம தவிர்த்து இறைப்பணியை அதிகமாக செய்ய வேண்டும். சரி, அடுத்து நிருதித்துக்கு இந்திரன், அக்னி தேவன், யமதேவன், நிருதி தேவன்.
ஆனா அந்த யமன் வந்து பாத்தீங்கன்னா அவன் கருணை கடைசி நமக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கெல்லாம் ஆயுள் வந்து எப்படி வயசு கூட்டிகிட்டே போவோம். அவனுடைய கணக்கு எப்படின்னா மேல இருந்து கீழே வருவான். ஒருத்தருக்கு 80 வயசு விதிச்சுட்டு வச்சுக்கோங்க, 79, 60, 30, 20, 10, 5, 3, 2, 1, 1 மணி நேரம் தான் இருக்கு, 1 நிமிஷம் தான் இருக்கு, அடுத்த நிமிஷம் தூக்கிடுவான் டக்குன்னு. அப்புறம் என்ன சொன்னாலும் தடுக்க முடியாது, 1 செகண்ட் தான் அப்படி தூக்கி. நம்ம கணக்குல இப்படி போய்கிட்டு இருக்கோம். அதனால சாமியுடைய மிகப்பெரிய கருணை என்னன்னா, நம்ம எப்ப இறக்க வேண்டும் என்பதை சுவாமி நமக்கு அறிவிக்காம இருக்காருவாங்க. அதுதான் இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய கருணை. அது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியா இந்த உலகத்துல வாழ முடியாது. அதான் இறைவன் செய்த மிகப்பெரிய கருணை. சிலவர் என்ன பண்றாங்க, அதையும் மீறி நான் ஜோசியத்துல போய் பார்க்க போறேன், நான் எனக்கு எப்பொழுதும் இறப்போம்னு போய் சிலவர் அப்படிலாம் போய் பார்க்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. சில ஜோசியர் சொல்ல மாட்டாங்க. சில ஜோசியர் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு 85 வயசு ஆயுள் இருக்குங்க அப்படின்னு அப்படி சொன்னாலும் மறுநாள் இறந்து போயிட்டாரு. 86 வயசுன்னு சொன்ன ஆளு மறுநாள் இறந்து போயிட்டாரு. நான் அடியனும் அந்த ஐயா வந்து போயிருந்தோம். அவர் வந்து ஜோசியம் பார்த்தாரு. எனக்கு அவர் ஜோசியம் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாரு, எனக்கு 86 வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கு போல தெரியுது, அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் அவர் இறந்து போயிட்டார். ஜோசியத்தை பார்த்து தான் அவர் மன மகிழ்ச்சிக்காக சொல்லியிருக்காருன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயத்த சொல்ல மாட்டாங்க ஜோசியர். நிறைய பேருக்கு 86, 96 அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா சாமிக்கு தான் தெரியும் நம்ம எப்ப இறப்பு என்று. சரி, எமதுக்கு நிறுதி திக்குல வந்து நிறுதி திசையில வந்து மாரணன், நிறுதி, அரந்தா, குரூர திருப்தி, பயாந்தகன், ஊத்வய காயன், விருபாஷன், தூமிரு, லோகிதன், தெங்கிருஷ்ணன் என்ற உருத்திரர்கள் இருப்பாங்க. எந்த திக்குல? நிறுதி திக்குல. இந்திரன், அக்னி, யமன், நிறுதி திசை. அடுத்து வர்ண திக்குல பலன், அதிபலன், பாசத்தன், மகாபலன், ஸ்வேதா, ஜெயபத்ரன், தீர்க்கவாகு, ஜலாந்தகன், வடமாகன். இந்த வடமாகன் தான் எங்க வச்சிருக்காருன்னா சாமி, வடமுகாக்கினின்னு ஒண்ணு இருக்கு. கடலுக்குள்ள எந்த நேரமும் நெருப்பு உள்ள வச்சிருக்காரு சாமி. இறைவனுடைய மிகப்பெரிய காரணம் என்னன்னு தெரியுமா? கடலுக்குள்ள நெருப்பு வச்சதுதான். அந்த நெருப்பு இல்லைன்னா கடலானது என்ன ஆயிரும், பொங்கி விழுந்து ஊரே அழிச்சிடும். சாமி அங்க இந்த நெருப்பை வச்சு உள்ள கடலை இழுத்துக்கிட்டே இருக்காரு. அதுதான் சாமியுடைய கருணை. வடமுக அக்னின்னு பேரு, இந்த அக்னி பேரு. அதை அடின்னு எப்போ பார்த்தேன்னா நூல்ல படிச்சிருக்கோம், அது தெரியணுமே அப்படின்னு சொல்லி செல்லில் போட்டு அடிச்சு பார்த்தா அந்த வடமுக அக்னி நடு கடலுக்குள்ள அக்னி எரிஞ்சு 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 உள்ள போகுது. நீ செல்ல வந்து அடிச்சு பாருங்க வரும். வடமுக அக்னி நடு கடலுக்குள்ள அக்னி அவ்வளவு நெரும்பு குழம்பா எந்திரிச்சு எந்திரிச்சு உள்ள போகுது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீ என்ன செய்யணும் வச்சுக்கணும். ஏன்னா அந்த கடலை வந்து கொந்தளிச்சு வெளியில விடாம இந்த அக்னியாவது தாங்கி உள்ள இழுத்துது. சாமி அவ்வளவு கருணை வச்சிருக்காரு இந்த கடலுக்குள்ள. வடவாமுகன், தீமான் என்ற உருத்திரர்கள் வர்ணதிக்கில் இருக்காங்க. வாயு திக்கில் சீக்கிரன், லகு, வாயுவேகன், ஈசனன், சூக்குமன், சயாந்தகன், பஞ்சாந்தகன், வஞ்சசிகன், கவத்தி, மேகவாகனன் என்ற உருத்திரர்கள் வாயு திக்கில் இருக்காங்க. குபேர திக்கில் நிதிசன், ரூபவான், தன்னியன், சௌமியன், சௌமியதேகன், பிரம்மத்தனன், சுப்ரகடன், பிரகாசன், லக்ஷ்மிவரன், சோமேசன் என்ற உருத்திரர்கள்லாம் எங்க இருக்காங்க? குபேர திக்குல இருக்காங்க. குபேர திசை எந்த திசை? யமன், நிருதி, வருணன், வாயுதேவன், குபேரதேவன். இங்க ஈசான திக்குல இந்த ஒரு ஈசான திசை தான் ரொம்ப முக்கியமான திசை. வீடுகள்லாம் இருக்கும்போது ஈசான திசையில போய் என்ன செய்யக்கூடாது, லெட்டின் பாத்ரூம்லாம் அங்க போய் வைக்கக்கூடாது. ஈசான திசையில எதை வைக்கணுமோ அங்கதான் அதைத்தான் வைக்கணும். வியாத்தீவன், ஞானபுகன், சருவன், வேதபாரகன், மாத்ருவிருத்தன், பிங்களாசன், பூதபாலன், வெளிப்பிரியன், சர்வ வித்யாதிபன்,
தாதா என்கின்ற உருத்திரர்கள் அந்த ஈசான திசையில இருப்பாங்க. இப்படி 8 திசையிலையும் ஒவ்வொரு உருத்திரர்கள் விளங்கி தோன்றுவார்கள் என்று முருகப்பெருமான் யாரு சொல்றாரு? அகத்திய மாமுனிவருக்கு சொல்றாரு. இந்த அண்டகடாக ஓட்டுக்கு கீழே விஷ்ணு திக்கில் விஷ்ணு இருக்கிற உலகத்துல அனந்தன், பாலகன், வீரன், பாதாளதிபதி, பாலாத அதிபதி, விபு, இடபத்து, வசன், உக்ரன், சுக்கிரன், உலோகிதன், சர்வன் என்ற உருத்திரர்கள் விளங்குவார்கள். அதாவது இந்த அண்டத்துக்கு கீழே கீழ்த்திக்குல விஷ்ணு திக்குன்னு ஒரு திக்கு இருக்கான் பாதாளத்துக்குள்ள. அந்த திக்குல இத்தனை உருத்திரர்கள் இருக்காங்க. அந்த கீழையும் பார்த்தீங்கன்னா பாதாள உலகம் வரைக்கும் தான் யாருமே போக முடியும். அதுக்கு மேலே யாராலையும் போக முடியாது. இந்த பாதாள உலகம் தான் எண்டு. அதுக்கு மேலே யாரு திருவடி விளங்குது? சிவபெருமானுடைய திருவடி பாதாளத்துக்கு கீழே இருக்கு. அதனால எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னு அப்பசாமின்னு பாடுறாரு. எல்லா உலகம் யாருக்குள்ள இருக்கு? சிவபெருமானுக்குள்ள இருக்கு. எல்லா உலகமும் ஆனாய் நீ, ஏகம்ப மேவி இருந்தாய் நீ, நல்லாரை நன்மை அறிவாய் நீ, ஞான சுடர் இலக்காய் நின்றாய் நீ. இது சொன்னதுமே நீங்க இந்த பாட்டை பாயிருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க இந்த பாட்டு தெரியுமில உங்களுக்கு? படிச்சது இல்லையோ? ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீ, அந்த பாட்டுல வரும். அங்க தேவர் மடத்துல சொற்பொழி பண்ணும்போது அந்த வரி எடுத்துட்டு மிச்சத பாட்டு அவங்களும் பாடுவாங்க. ஏன்னா அவங்க தேவர் பாடிக்கிட்டே இருக்காங்களா, அவங்க அடுத்த வரி அவங்க பாட ஆரம்பிச்சுவாங்க. அடின்னு விட்டுருவேன், சரி பாடி முடிக்கட்டும் அப்படின்ட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதனாலதான் சாமி எல்லாவற்றையும் பாதாளத்துக்கு கீழே சாமியுடைய திருவடி விளங்குன்றதுதான். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். சாமியுடைய திருவடி எங்க விளங்குது? பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். போதார் புனை முடியும் எல்லா பொருளும் முடிவே. எல்லா பொருளுக்கும் முடிவா யார் இருப்பா? வேதை ஒருவாள் திருவேணி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் போத உழவா. எத்தனை பேர் தொழுதாலும் சிவபெருமானுடைய புகழுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் வராத, சொல்லியும் முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட புகழுடையவர் சிவபெருமான். எத்தனை பிறகு எடுத்தாலும் அவன் புகழுக்கு குறைவே, அவர் குறைவில்லா நிறைவே கோதில்லா அமுதே. தீதில்லா நன்மை திருவருள் குன்றே. அணிகாசர் எப்படி சர்டிபிகேட்லாம் கொடுக்காரு. அதே மாதிரி தன் பெருமை தாமரியா தன்மையன் சிவபெருமானுக்கு எத்தனை பேர் கொடுக்காரு பாருங்க. நம்மளால யோசிக்க முடியுதா? பாத்தீங்களா? நம்மளால யோசிக்க முடியாது. அப்படிதான் அருளாளர்கள். அதை நாங்க சித்தாந்த கிளாஸ்ல இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்ச சாமிக்கு ஒண்ணு தெரியாது அப்படின்னா எல்லாரும் இல்ல பேசிட்டு இருக்கோம், ஒரு ஆளா பேசிட்டு இருக்கோம். எல்லாம் தெரிஞ்ச சாமிக்கு சிவபெருமானுக்கு ஒண்ணு தெரியாதா? என்னன்னு பார்த்தா அவர் பெருமை அவருக்கே தெரியாது. இப்ப நம்ம பெருமை தான் நமக்கு தெரியுது. நம்ம எது கொடுத்தாலும் உடனே என்ன செஞ்சிடறோம்? ஏதோ 1000 ரூபாய் கொடுத்தீங்க, என்னால முடிஞ்சது ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பாருங்களேன் அப்படிங்கிறோம். அதை சொல்ல நம்ம பெருமை நமக்கு தெரியுதா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தெரிஞ்சிருச்சு, அது தெரியக்கூடாது. கொடுத்தா அடுத்த நிமிஷம் மறந்துடணும், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் நீங்க உதவி செஞ்சாலும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க புண்ணியம்னா அழைச்சிக்கிட்டே போகும். அதனால என்ன செய்யக்கூடாது? கொடுத்த அடுத்த நிமிஷம் மறந்து. சரி, ரெண்டாவது நீங்க எந்த இது செஞ்சாலும் யாருக்கும் தெரியாம செய்யுங்க. சிவபுண்ணியம்லாம் செய்யும் போது யாருக்கும் தெரியாம. சரி, நீங்க செய்யறதெல்லாம் யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். அதனால நீங்க செய்ய வேண்டியது யார்ட்டையும் சொல்ல வேண்டியது. சரி, அதனால அந்த பாட்டை சொல்லும்போது பேதை ஒருபால் திருமேனி ஒன்றலன், வேத முதல் இன்னொரு மண்ணும் துதித்தாலும் ஓத உழவா ஒரு தோழன் தொண்டரன், கோயில் குலத்திறந்தன் கோயில் பினா பிள்ளைகள், ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏதவனை பாடும் பரிசேலோ என்பார். எப்படி சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். சிவபெருமானை நினைச்சாலே நமக்கு அப்படியே ஆனந்த தேன் சொல்லிடணுமா. அவனை கண்டா இனிக்கணும், நினைச்சா இனிக்கணும், பார்த்தா இனிக்கணும், அவன் புகழ கேட்டா அப்படியே சந்தோஷம். அன்னைக்கு சொற்பொழிவு பேசிக்கிட்டு இருக்கேன் வைத்தியநாத சாமி கோயில்ல. உண்மையிலே சொல்றேன், உண்மையில அந்த அன்பெல்லாம் அடினுக்கு எப்போ வர போகுது ரொம்ப அழுதுகிட்டே கேட்காங்க புராணத்தை. யாரு? உங்க தம்பி ஒய்ஃபு, அவங்க பேர் என்ன சார்? குமாரிசுவா. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. 7 மணிக்கு வந்தாங்க, 6:30 கழிச்சு 7 மணிக்கு வந்தாங்க. உட்கார்ந்து இருந்து கேட்டுக்கோங்க. அப்புதி அடியால் நான் அதை கேட்கும் போது சாமியை சொல்லும் போது கண்ணீர் அடிக்காங்க. அப்ப
எவ்வளவு அன்பு அவங்க சாமி மேல செலுத்திருந்தா அந்த அன்பு வரும் பாருங்க. சொல்றதுக்கெல்லாம் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போயிடுறாங்க, புராணத்துக்கு உள்ளே போயிட்டு அப்படி வெளியில வராங்க. அடுத்து ஒண்ணு சொல்லும்போது மறுபடியும் அழுதுடுறாங்க. உண்மையில நீங்க பாத்தீங்களா சார்? இவங்களுமே ஒரு 2-3 நேரத்துல நீங்க கலங்கிட்டீங்க என்ன சார்? இல்லையே பரவாயில்ல. ஏன்னா சாமியுடைய அன்பு நமக்கு தெரியணும். செய்கின்ற உபகாரத்தை நினைச்சாதான் நமக்கு கண்ணீர் வரும், இல்லைன்னா வராது. உண்மையிலே சாமி அடிக்கிறது ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னன்னா, வைத்தியநாத சாமியில எப்படியாவது பெரிய புராணம் பார்த்தேன். சின்ன அந்த வழிபாட்டுக்கு வந்ததுல இருந்து அடியனுக்கு நோக்கம் என்னன்னா, பெரிய புராணம் எப்படியாவது வைத்தியநாத சாமியில நடக்கும். அதுக்கு அடியில் ஆரம்பத்துல இது பேங்க்ல ரூபா சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தேன். எதுக்காகன்னா, பணத்தை போட்டு வச்சு அதுல வர்ற வட்டியை எடுத்து ஒவ்வொரு சொற்பொழிவாளரை கூட்டு வச்சு நம்ம பெரிய புராணம் நடத்தணும் அப்படிங்கிற ஆசை அடியனுக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அடியனு இந்த அபிவிருத்திலாம் இருந்தாங்களா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியாரை கூட்டு வச்சு சிவகுமார் ஐயா அவங்களெல்லாம் கூட்டு வச்சு நடத்தணும். அதுக்கப்புறம் நின்று போச்சு. ஏன்னா வசூல் பண்ண முடியல, நின்று போச்சு. அடுத்து என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, நீ இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேடா, ஒன்ன உட்கார வச்சு சொற்பொழி பண்ண வைக்கிற மாதிரி வைக்கிற சாமி இப்போ பெரிய புராணம் பேச வச்சு ஊடல கொஞ்ச நாள் நின்று போச்சு. இந்த கொரோனா வந்ததுல இருந்து அப்படி நின்று போச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி எவ்வளவு பெரிய கருணையாளர்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சா போதும், சாமி எல்லாத்தையும் செய்ய. சில வினைப்பெண்கள்னால கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனா சாமி நீங்க நினைச்சதை கண்டிப்பா கொடுத்துருவாரு. நீங்க ஆழ்ந்த நம்பிக்கை, நீங்க நினைச்சது நடக்கும். அப்படி மறுபடியும் புராணம் ஆகி போய் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 புராணம் ஓடிடுச்சு. அப்போ எதுக்குன்னா என்ன நடந்துச்சு விடக்கூடாது. இந்த 60 கடைசி விழா சிறப்பாக நடக்கும்னு நினைச்சிருக்கு. பெரிய புராணம் முடியும் அப்படின்னு அப்பயே ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்தை முடிக்கலாம். அதான் நாம நினைக்கிறது நினைக்காது. சிவபெருமான் என்ன நினைக்கிறாரோ, என்ன நினைக்கிறாரோ அதான். ஆரம்பிக்கும் போதே நானு 5 வருஷத்துல முடிச்சு ஒரு பெரிய விழா வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா 5 வருஷம் பேசவே முடியல. அப்படியே போச்சு நிலைமை. அதான் எல்லாம் பெருமான்கிட்ட விட்டுட்டோம்னா சாமி கரெக்டா கொண்டு போய்கிட்டே இருப்பார். புரிஞ்சுதா? நீ எது நினைச்சாலும் சாமிகிட்ட விட்டுருங்க, சாமி அதை கரெக்டா லெவலா கொண்டு போயிடும். நீங்களா ஒரு முடிவை என்னைக்குமே என்ன செய்யாதீங்க, எடுக்காதீங்க. உண்மையில என்னன்னா, முன்னாடிலாம் ஞாயிற்றுக்கிழமை வச்சோம், ஆளு கூட்டம் வராது. இப்ப சனிக்கிழமை வச்சிருக்கோமா, எல்லாம் அந்த அர்ச்சனை பண்ற வர்றவங்க பூரா கூட்டம். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் உட்காருவாங்க, சில பேருக்கு 10 நிமிஷம் உட்காருவாங்க, சில பேர் அப்படியே உட்காந்துறாங்க. கடைசி புராணம் முடிகிற வரைக்கும் உட்காந்துடுறாங்க. கூட்டம் ரொம்ப வந்துடுது. அவங்களுக்கு போய் சென்றடையுது பாருங்க. அதுக்காக அந்த நாளை செலக்ஷன் பண்ணி கடைசி மாதாந்த சனியில வச்சிருக்கு. மாதாந்த சனிக்கு சொற்பொழிவாங்க. சரி, எல்லாம் சுவாமியோட திருவள்ளுவர். யாருக்கு சுவாமி கொண்டு போய் செலுத்தணும்னு நினைக்கிறாரோ அதை கரெக்டா கொண்டு போயிடும். எந்த உயிரை எந்த நிலையில மாத்தோன்னு சொல்ல முடியாது. ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமானும் கேட்பார் புகில் அளவில் கிளர்க்க வேண்டாங்க. அதனால ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அந்த உயிரை உட்கார வச்சு சாமி அந்த விஷயத்தை செலுத்தி அவங்கள மாத்துவார். அது சாமிக்கு தான் தெரியும், அது தேவர்களாலே அறிய முடியாது. அதுக்கு கீழே பிரம்மதிக்கு இருக்கான். அதுல வந்து சம்பு, விபு, கணாத்தியசன், திரியசன், திரிதேக வாதகன், சண்வாகன், விவாகன், நவன், லீபசு, விலசனன் போன்ற உருத்திரர்கள்லாம் பிரம்மதிக்குல இருக்காங்க. இப்படி 100 வரும் இந்திராதியரான உலோக பாலகர் பலத்தையும் அடக்கி அவர்களால் பூசிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். இவர்கள் போனம், காலாக்கினி, கூர்மாண்டம், ஆடகேஸ்வரர், பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன். இவர்கள் போனம் 6 அண்ட கடாத்துக்கு மேலே சூக்ம பிருத்திவியில் பத்ரகாளி, வீரபத்திரர். இவர்கள் போனம் 2. பாருங்க, ஒவ்வொருத்தரும் இந்த 6வது போனத்துல பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், ஆடகேஸ்வரர், குருமாண்டர், காலாக்கினி, ருத்ரர் இவங்கெல்லாம் போனம் 6வது போனத்துல இருப்பாங்க. அதுக்கு மேல 2வது போனத்துல வந்து சூக்ம பிருத்திவியில் மண் தத்துவத்திலே சூக்ம மண்ணெல்லாம் இருக்கு. அதுக்கு கீழெல்லாம் மண் தத்துவத்துல நிறைய விஷயங்கள் அடியிலெல்லாம் இருக்கு. அதுல சூக்ம பிருத்திவியில பத்திரகாளி, வீரபத்திரர் போன்ற போனவங்கெல்லாம் அதுக்கு கீழே இருக்கான். பிருத்திவ தத்துவியல் போனம். இந்த பிருத்திவ தத்துவத்திலே 108 போனம் இருக்கான். மண் தத்துவத்திலே 108 போனம். நம்ம குறிப்பிட்டு சொன்னது 224 போனம். அதுல மண் தத்துவத்துல முற்றுமே எத்தனை போனம் இருக்கு? 108 போனம் இருக்கு. கீழ் அண்டகத்தினுடைய கணம் 1 கோடி யோசனை. அவ் அண்ட கடாகத்தினுள் காலாக்கினி ருத்ரருக்கு கனமயமான ஆலயம் கோடி யோசனை. 1004 போட்டிருக்காங்களோ, 1000 கோடி யோசனை. அவர்
அவருடைய திருமேனியில் அக்னி ஜுவாலை 10 கோடி யோசனை, அஜ்வாலையில் புகை 5 கோடி யோசனை. ஏ அப்பா ஐத்தியானதா பாருங்க. கீழ் அண்டத்துல கனம் 1 கோடி யோசனை. இப்போ 1 யோசனையே இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் சொல்லுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது மாதிரி 1 கோடி யோசனை தூரமும் அவ அண்டத்தில் பிருத்திவி அண்டத்தில் காலாக்னி உருத்திரருக்கு கனமயமாக 1000 கோடி யோசனை அவருடைய திருமேனியில அக்னி ஜுவாலை எரியுமா. காலாக்னி உருத்திரட்ட மட்டும் அவர் உடம்புல எப்படி இருக்குமா? 1000 கோடி யோசனை தூரத்துல அக்னி ஜுவாலை 10 கோடி யோசனை, அஜ்வாலையில் புகை 5 கோடி யோசனை. அதோட புகை மட்டுமே 5 கோடி இதுல வந்து புகை போய்கிட்டே இருக்குமா ஜுவாலையில. அப்ப அவர் எப்படி இருப்பாரு பாருங்க. காலாக்னி உருத்திரர் எப்படி இருப்பாரு பாருங்க. அக்னி ஜுவாலை அப்படி இறங்கி நம்ம இந்த ஒரு சூரியனையே நம்மளால தாங்க முடியல. நம்ம இதெல்லாம் எப்படி நம்மளால இதெல்லாம் கற்பனை கேட்டாத அளவுக்கு சுவாமியுடைய அந்த திருமேனி எப்படி விளங்குது பாருங்க. இந்த காலாக்னி இந்த அக்னி ஜுவாலையை சொல்றமே, அப்ப சாமி எவ்வளவு இதா இருப்பாரு பாருங்க. அனந்த கோடி பிரகாசம் சாமி. இப்ப நம்ம எங்க போகணும்? சாமி கிட்ட போகும்போது எப்படி போவோம்? எங்க பார்த்தாலும் பிரகாசமா இருக்கும். அந்த உலகத்தை நீங்க உள்ள போயிட்டீங்க. சாமியுடைய திருவடி எப்படி இருக்கும்னா அப்படி நிழல் போன்று இருக்கும். சூரிய பிரகாசமாக இருந்தாலும் நமக்கு எப்படி இருக்குமா, அந்த ஜோதி மட்டும் எப்படி இருக்குமா, குளிர்ச்சியா இருக்கும். அதான் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே சொல்றாரு பார்த்தீங்களா? மாசற்ற ஜோதினா இந்த ஜோதி தொட்டா சுடுது, அது சுடாது. சாமி கிட்ட போனா என்ன ஆகுது? சுடாது. அது குழு 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 குழுன்னு இருக்குமா. அப்படிதான் ஞானசம்பந்த பெருமான் பட்டீச்சரம் போனார். எல்லா பேருக்கும் வெயில் தாங்க முடியல. உடனே அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அருதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிரான்களல் போற்றுதும் ஆமடியோம் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீல கண்டம் சொன்னாரு பாருங்க. பாட்டு பண்ணாரு. பந்தல் முத்துவே பந்தல், முத்துல பந்தல். முத்து ஒரு 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 புண்ணி முத்து. முத்து எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு சிவா முத்த எவ்வளவு ஒரு ஒரு முத்து உங்கள்கிட்ட வித்த ராசா முத்து அன்னைக்கு வாங்கினீங்கல்ல, அதே 1600 ரூபாய்க்கு வாங்கணும்ல. முத்திலே பந்தல் போட்டுக்காரு பாத்துக்கோங்க. அந்த தெரு முழுவதும் சாமி முத்திலே பந்தல் போட்டு அடியார்கள்லாம் தங்குறதுக்கு பாட்டு பாடணும். சாமி அப்படி முத்திலே கணங்கள்ல வந்து முத்திலே பந்தல் அமைச்சு வச்சு ஞானசம்பந்த பெருமான் எத்தனை அடியாரோட இருந்தாரு? 16,000 அடியார்களோடு அந்த பந்தல் அமர்ந்திருக்கும் போது அப்ப சொன்னாராம், சிவபெருமானுடைய திருவடி நீழல்ல இருக்கிறது போல இருக்கு அப்படின்னா. எப்படி சொல்றாரு பாருங்க. இப்ப நமக்கு அப்படி யோசனை தோணுமா? அப்ப ஆடா குழ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்பாட வெயில் என்ன வெயிலுங்கிறீங்க, என்ன வெயில் அப்படின்னு நம்ம இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அதை எப்படி சொல்றாரு? சிவபெருமானுடைய திருவடி நீழல்ல உள்ளது போல் உள்ளது அப்படின்னா. அங்க சுந்தரம் சாமி தண்ணீரை பறிக்கிட்டு சிவபெருமான் திருவள் போல் உள்ளது அப்படின்னா. இப்ப ஞானிகள்லாம் எப்படி பார்க்காங்க பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சிவமா பார்ப்பாங்க. அதனால அவங்க ஞானிகளா இருக்காங்க. நாம எப்பயுமே மரத்தை மரமா பார்க்கோம், செவத்தை செவரா பார்க்கோம், ஆளை மனிதரா பார்க்கோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு மனிதரை முகத்தை பார்த்தால் என்ன உண்டு? குற்றம் உண்டு. அப்ப எதா பார்க்கணும்? சிவமா பார்க்கணும். இல்லை அப்படின்னா நீங்க சிவமா பார்க்கல அப்படின்னா ஓம் அகோராய நம, ஓம் அகோராய நம, ஓம் அகோராய நமன்னு 100 தடவை சொல்லணும். அப்படின்னாதான் ஒருத்தர் பார்த்த குற்றம் போகும். ஏற்க சொன்னோம்ல, இல்லை யோசிக்காங்க. ஒரு ஆளை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? சிவமா பார்க்கணும். அப்படி சிவமா பார்க்கலன்னா 100 தடவை என்ன சொல்லணும்? ஓம் அகோராய நம, ஓம் அகோராய. அதை சொல்றது இப்படி அடிக்கடி எல்லாத்தையும் பார்ப்பீங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப எல்லாத்தையும் சிவமா பார்க்கறதுனால சரி. இதுக்கார உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து நிறைய என்ன சார்? அதான் எனக்கு ஊடல் மறந்துச்சு. நான் 1 நாள் படிக்கிறேன் சார். நீ அடுத்த தடவை சொல்ல, அடுத்த தடவை படிக்கிறேன் சார். சரி. இதுக்கார உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த சிவ தர்மத்திரத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியேன் உரையை நிகழ்ச்சிக்கின்றேன். உனைத்தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு உனதடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனதருள் மாறா குலத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் இருப்பொடுன் சிகரமும் வளம் வருகிறன் உவப்பொடுன்புகள் துதி செய்ய விலகிலன் மலை போலே
கனைத்தடும் பகடது விடமிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதன் நுழையில் கதித்தடந்தறி கையிலொடு கதை கொடு ஒரு போதே களக்கரும் செயலொளி வரகளி ஒரு கருத்து நைந்து அளமொரு தலைவு கணத்திலன் பய மரமயில் முதுகினில் வருவாயே வினைத்தளந்த நிலைகள் உதிகொள்ள விழுக்குடைந்து மெய்குசை தசை குண விரித்த குந்தியர் எனும் அவுணய அவர் பொறிவேளா மிகுத்த வன்பொயில் உயிர் மொழி அழகிய கொடிச்சு குங்கும மலைமுகளுடு நரபிரைத்த சந்தன மிகவத புயவரை உடையோனேம் தினத்து நெஞ்சதி மறை முனிமுறை கொடு புனச்சொரிந்திலன் ஒதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர் தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன என வழியடி நரைத்து விட்ட அன்பொடு பருகிய கொள்கைகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. கைலாயபுரம் போய் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய் மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும்பொழி திருவாவூர் தெரிவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நெய்தூடி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள் நெறியை போக்குடன் உயிர்கள் கடைபிடித்து உய்ய உதவும் துரசை ஆயிரத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் வளர்த்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ நான்வரை அறங்கள் உங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே பார்வதி பதையே அரகமதாசுமனையே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சித்தம்பரம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் யாம்